ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குரிய டாக்ஸிக் லவ் வித் மை டெசைரோட ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் எப்படி இன்க்ளூட் பண்ணாக்கா, நம்ம ஜிம்மின் வந்து முன்னாடி கெஞ்சிட்டு இருக்காங்க. மீனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. நம்ம அங்கே பாருங்கள், எனக்கு தெரியும், எனக்கு அண்ணன் வந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷன் சொல்லிட்டு. ஓகேவா? நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், நீங்கள் எதை நினச்சி ஒருப்படாதீங்க சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு மீனா அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம்மின் சொல்கிறது அப்படின்னா கேட்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிடுறா. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, அப்படி அமைஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, நீ என்ன ஜங்கு கருதி பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுவோம் சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. இல்லை ஜங்காங்க பாரு ஆண்டி, அப்புறம் வந்துட்டு போய் என்ன அப்பா அம்மா எல்லாருமே ஹர்ட் ஆகுங்க. ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போ இப்படி தான் இருப்பியா அப்படி கேட்குறாங்க. ஜங்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது வரைக்கும் நீ 4 இயர்ஸாக கஷ்டப்படுற. ஓகேவா? எனக்கு தெரியும். என்ன தான் என் கூட இருந்தாலும் உங்கள் தனியாக யாரையுமே வெளியுலகத்தை காட்டுக்கு பண்ணாமல் இங்கே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க பாரு, இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவை இருக்கா சரியா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம போகிறோம் சேவல் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேவல் போகிறோம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு அப்படி ஜங்குக்கு சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்கா ப்ளீஸ், நான் இங்கே இருக்க சொல்கிறாங்க. நோ அப்படி ஜங்குக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பேபி போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. ஜங்க் வராங்க. என்ன சொல்கிறாங்க, டேடா அம்மா ரொம்ப ரொம்ப பாவம்ல சொல்கிறாங்க. ஆமாண்டா, அவன் எப்போதும் மற்றவங்களுக்கே யோசிச்சுட்டு இருப்பான் சொல்கிறாங்க. சிவா இப்போ நம்ம மீனா பார்க்குறா. ஆமாம், ஏன் கிராண்ட்மா அப்படி பண்ணாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன் கிராண்ட்மா அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா சொல்கிறாங்க. அவங்க யோசிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. நம்ம பாவம் இல்லை சொல்கிறாங்க. ரொம்ப பாவம். இப்போ கூட பாருங்கள், அவங்க நான் வயநாட்டுக்கிட்ட இருக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர அவங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிவா மீனா திரும்பி பார்த்துருக்காங்க. மீனோட பிக் ஃப்ரேம் இருக்குது. இப்போ மீனா பார்க்குறது சொல்கிறாங்க, உன்னுடைய செகண்ட் பர்த்டே படுத்து பிக்சர் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து அவன் வந்து கேட்டான் என்கிட்ட. அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான், மீனோட பிக்சர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என் மேலே அவங்களுக்கு சொல்கிறாங்க ரொம்ப லவ் இருக்குது, நிறைய லவ் நிறைய கேர் இருக்குது, எப்படி இல்லாமல் போகும் சரியா? என்ன அவங்களுக்கு ஒயனுக்கு வந்து இப்போ பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறான். ஆனால் அது ஒயனாட்டோட ப்ராப்ளம் தானே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் அவன் வந்து அப்படி யோசிக்கிறான். ஏன்னா அவங்களோட அம்மா வந்து ஹார்ட்லெஸ் பர்சன் இல்லை இல்லையா? அதனால தான் அவனுக்கு அவங்க சிஸ்டர் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு அவன் எவ்வளோ பயிர்னாலும் அவன் தாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப தப்பு இல்லைடா, ஒரு பர்சன் ஹார்ட் ஆகிட்டு இன்னொரு பர்சன் ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என் மீனா எவ்வளோ போல்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் மீனா பார்க்குறான். ஆமாம், கண்டிப்பாக நம்ம அம்மா மாதிரி இருக்க மாட்டேன், அவங்க ரொம்ப பாவம் சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. அம்மா வந்து இங்கே இருக்கக்கூடாது, அங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு வீட்டை கூட்டி போயிடலாம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு கிராண்ட்மா சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க, டேடா கிராண்ட்மாட்ட நான் பேசுகிறேன் ஓகேவா, கிராண்ட்மா கிட்ட. அதுக்கப்புறம் ஜின்மா இருக்கார்ல, அவங்க எல்லாருக்கும் நான் பேசுகிறேன் ஓகேவா. ஏன் அம்மாவும் நம்ம குப்பீனுங்கிறது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, வெக்கேஷனுக்கு ஓகே, எப்போ இங்கே இருந்த முடியுமா என்ன சொல்லிட்டு பேபி கேட்குறா. ஜம்மு பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு ஒன்று நினச்சி ப்ரௌடாக இருக்குடா, நீ எவ்வளோ மெச்சிட்டே பேசிட்டு இருக்கா ஜம்மு சொல்கிறாங்க. அப்படின்னு நான் பேசுகிற மாதிரி யார் பேசுவேன், என் தம்பிக்காக, என் அம்மாக்காக, என் அப்பாக்காக நான் பேசுகிற மாதிரி யார் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப அழகாக போல்டாக பேசிட்டு இருக்கா. ஜங்கு பார்க்குறாங்க. கரெக்டு தான். ஜங்கு சொல்கிறாங்க, சரி ஓகே இன்னைக்கு டே மட்டும் அங்கே இருக்கலாம், நாளைக்கு மார்னிங் போகலாம்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு கீழே போகிறாங்க. பார்த்தா ஜிமின்னு குக்குமின் உட்காந்துருக்காங்க. குக்குமின் பார்க்குறான். உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு பேபி கேட்டுருக்கு. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. பாரு மம்மா ஒன்று தான் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. அதே சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அக்கா நம்ம கூட இருக்கட்டும் சரியா அப்படின்னு பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அதே குக்குமின் சொல்கிறாங்க. நீங்கள் அக்காட்ட சொல்கிறியா சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், அக்கா நம்ம கூட தான் இருக்கணும், நம்மளும் அக்கா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்லி கேட்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பேபி பார்க்குறது நான் கேட்பேன், ஆனால் நின்று அக்கா விட்டு நம்ம விட்டு போக சொல்ல சரியா சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபி போயிட்டு நம்ம ஜிம்ல சிக்ஸாக கிஸ் பண்ணுது. பாரு சரி சொல்லிட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது ஜங்குக்கும் குக்குமின் அம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டேடா குக்குமின் ரொம்ப கியூட் டேடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் தம்பியை பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிட்டு இருக்கா. நீ அவனும் ஒரே இதில் தானே பிறந்தீங்க, நீங்கள் ட்வின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப குட்டி பையனாக தெரியலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ இந்த டே ஃபுல்லாக அப்படி தானே போகுது, நைட்டு தான். நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க, வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல ஜிம்னு உட்காந்துருக்காரு கோச்சிக்கிட்டு. இப்போ மீனா அப்போ தான் அம்மா உங்களுக்கு நான் வந்து பசிக்கலையா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி மீனா நீ என்ன பேசுகிற, நீ எதுக்கு வந்துட்டு இவ்வளோ மெச்சிட்டே பேசிட்டு இருக்கா. ஜிம்னுக்கு கோவம் வருது. இப்போ ஜங்கு பார்க்குறோம். மீனா பார்க்குறப்போ உங்களுக்கு கோவம் வருமா என்கிட்ட மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு வந்து இருக்காங்க. மீனா நான் கோவப்படணும்னு நினைக்கிறாங்க, வா ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் மீனா கிட்ட போய் என்ன அம்மா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. பாருங்க அம்மா உங்களுக்கு நீங்கள் ஹார்ட்லின்னு சொல்லுங்கள், ஒரு டைம் கூட நான் உங்க கூட நீங்கள் ஆசைப்பட்டது இல்லையா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக சொல்லுங்கள், போய் சொல்லாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டு மீனா ஜிம்மில் பேச கப்பன்னு கேட்குறா. இப்போ மீனா பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது எப்படி இல்லாமல் போகும் ஜிம்மின் கேட்குறாங்க.
எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு. நீ கூட போய் இருக்கணும், நான் பார்க்கணும், தூக்கணும், கொஞ்சணும் நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணட்டும், நீ பிறந்தப்போ கொஞ்ச நேரம் கூட உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு ரொம்ப ஒன்றும் அழகாக இப்போ ஜிமின் என்ன பார்க்குறா, இதுக்கப்புறம் உங்களை என்னை வந்து உங்ககிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது, சரி நான் உங்க கூட தான் இருப்பா, புரியுதா சொல்கிறாங்க. ஆனால் சரி இந்த மாதிரி போதும், நீங்கள் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறா போதும், ஓகேவா? இப்போ ரியாலிட்டிக்கு வாங்க, நம்ம லைஃப் பார்க்கலாம், ஓகேவா? சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறா. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மா சொல்கிறாங்க. பசிக்குதா ஜிமின் சொல்கிறாங்க. பசிக்குது சொல்கிறாங்க. அச்சோ ஜிமின் டக்குன்னு நிற்கிறாங்க. மீனா பார்க்குறா, இது நம்ம அப்படி தான் அவர் உட்காந்துருக்காரு. பரவாயில்ல இப்போ போயிடலாம். நம்ம ஜிமின் வராங்க. மீனா உட்கார சொல்லிட்டு ஜிமின் மீனா உட்காருக்கணும். பக்கத்தில் குக் மீன் உட்காந்துருக்கா. 2 பேரும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க, நீங்கள் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் கிராண்ட்மாவும் அப்பா தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஒயின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நீ ஹர்ட்டாக சொல்லிட்டு எதுவும் சொல்ல சரியா? இப்போ நான் சொல்கிறேன், ஒயின் மீனாவுக்கு எதுவும் பண்ணதில்லை சரியா சொல்கிறேன். நான் இருந்தால் மேபி எனக்காக பண்ணுவான், இல்லைனாக்கா அதை பண்ணவே மாட்டான், ஓகேவா? அவளோட ஃபோக்கஸ் எல்லாம் என் மேலே மட்டும்தான் இருக்கும். எப்போதும் மீனா ஒரு விஷயம் நினச்சதே இல்லை ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. மீனாத்து சொல்கிறாங்க. அப்படின்னா என் குழந்தை அம்மாவுக்காக ஏங்குச்சா என்ன சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எனக்கு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும் சிஸ்டர் வந்துட்டு லவ் கொடுத்துருக்கணும்ல. அப்படின்னா வந்துட்டு ஒயின் மீனாவுக்கு லவ் கொடுக்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அவளுக்கு மீனாவை பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும். ஆனால் என்ன ரொம்ப ட்ரூ ஒரு அம்மாவை கேராவை கொடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. அது அம்மாவோட லவ் வந்து கேருக்கு அதெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அங்கேயே ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம குக்கிங் பார்க்குறான். அப்படியே டேடா சொல்கிறாங்க. ஆமாம் குக்கினுக்கு வந்து ரொம்ப இன்னும் நிறைய லவ் கேர் இருக்குது. எனக்கு 24 நம்ம ஜிமின் வந்து குக்கின் கூட தானே இருக்காங்க. அப்போ மீனா பார்க்குறம்மா, எனக்கும் இதுக்கப்புறம் தம்பி கொடுக்குற எல்லாம் கொடுப்பீங்களம்மா சொல்லிட்டு பேபி கேட்குறா. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன எப்படி கேட்குறா சொல்லிட்டு ஜிவன் சொல்கிறாங்க. நீ அவனே எனக்கு ஈக்குவல் தாண்டா, 2 பேருமே ஜிவன் சொல்கிறாங்க. நீ அவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நான் அவ்வளோ நினச்சிட்டு தானே இருப்பேன், எவ்வளோ செகண்ட் ஒன்று ஒருத்தர் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் ஜிவன் சொல்கிறாங்க. ஜங்க் அவனா பார்க்குறேன், எனக்கு தெரியுமாம்மா, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அந்த லவ் எப்படி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிவன் வந்துட்டு சாரி சொல்லிட்டு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்க காட்டாக பார்க்க முடியல, அவரோட குழந்தைங்கள. இப்போ நம்ம மீனாவும் ஃபுல்லாக மீனா சாப்பிட்டு முடிச்சிடறா. இப்போ நம்ம குக்மீன் பார்க்குறா. நம்ம எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு குக்மீன் ஃபீட் பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க்கும் சரி ஓகேடா மம்மா வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ 4 பேர் வீட்டில் படுத்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஃபோன் வந்துட்டே இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க சொல்லிட்டு எழுந்து வெளில போகிறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு எங்கே போயிட்டேன், நீ மீனா எப்போ போட்டீங்க, ஏன் இந்த நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறமா ஜங்க் பார்க்குறக்கம்மா, நான் அன்றைக்கி மீனாவை கூட்டு வெளில வந்திருக்கேன், நாங்கள் வெளில ஸ்டே பண்ணுறேன், நாளைக்கு வர சொல்கிறாங்க. இல்லை ஸ்டே பண்ணுற அளவுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் அவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா, அதை அவள் சமாதானம் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ பத்திரம் வாசிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒயன்கிட்ட ஃபோன் வந்துட்டு இருக்குது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு குக் பண்ணுறாங்க. சொல்லு ஒயன்னு சொல்கிறாங்க. ஜங்கு எங்கே போயிட்டேன், நீ மீனா வந்து காணும் சொல்கிறாங்க. அதுவா மீனா கொஞ்சம் கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. அவள் சின்ன பொண்ணு, கோவமாக இருந்தால் நீ அவ்வளோ இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் கேட்குறா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, என் பொண்ணு கோவமாக இருந்தாலும் சமாதானம் பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதில் ஜங்குக்கு சொல்கிறாங்க, நான் பார்த்துக்குறோம் ஒயன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஒயின் பார்க்குறேன். ஆண்டி மீனா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேங்க. ஏமா உன் பொண்ணு தான் நீ சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொன்ன கேட்க மாட்டா, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட சொல்கிறாங்க. யார் சொன்னால் கேட்பாமா சரியா சொல்லிட்டு சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பா, நீ இதனமா அவளோட அம்மா ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அவள் ஒயின் வந்து அமைதியாயிடுறா. ஏன்னா நான் தான் ஆண்டி அம்மா அது சொல்கிறாங்க. நீ தான் சொல்லணும் ஓகேவா, உனக்கு எல்லா ரைட்ஸ் அவகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எனக்கு சின்னதாக கூட கண்டிக்க மாட்டா, மீனா இந்த தப்பும் பண்ண மாட்டா, அப்படி இருந்தாலுமே எதுவும் சொல்ல மாட்டா உரிமையாக. இப்போ நம்ம மீனா வந்துட்டு பெட்டில் படுத்துருக்கா. பக்கத்தில் குக்மீன் படுத்துருக்கா. 2 பேர் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம குக்மீன் வந்துட்டு நம்ம மீனா கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மீனா பார்க்குறான். ஸோ நீ டெய்லி மம்மா கூட தூங்குவா அப்படிதான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் மம்மா கூட தூங்குவேன் சரி பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ மீனா பார்க்குறேன். இப்போ ஏன் டான் சரியா சொல்லிட்டாங்க, உன்ட்டன்னா சரி பேபி கேட்டுருக்கு. இதுக்கப்புறம் நான் தான் மம்மா கூட தூங்குவேன் நாங்கள் சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்லிட்டு பேபி கேட்குது, நீ டேடா கூட சொல்லிட்டாங்க. நான் மம்மா கூட தூங்குவோம் பேபி சொல்லிட்டுருக்கு. மீனா பார்த்துட்டு இருக்காங்க. பாரு நான் தான் ஃபஸ்ட்டு ஓகேவா, நான் தான் மம்மா கூட தூங்குவேன் அப்படி சொல்லிட்டேன். 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ ஜிம்மில் வராங்க. வச்சு மீனா குக்மீன் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம குக்மீன் பார்க்குறோம். அம்மா அக்கா சொல்கிறேன் உங்க கூட தூங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே மீனா சொல்கிறாங்க. ஆமாம் உங்க கூட தூங்குவோம் சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே அக்கா என் கூட தூங்கட்டும், நீ என் கூட தூங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அது ஜிம்மு கிட்டே வராங்க. ஜிம்மு பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் நீ வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் மீனா வரா, குக்மீன் வந்து லெஃப்ட் சைடில் வராங்க. இப்போ தூங்குங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் இருக்கும். ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு மீனா சொல்கிறா. அம்மா என்னடா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜிம்மின் மேலே ஸ்மெல் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. நான் பர்ஃப்யூம்லாம் எதுவும் போடலடா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு உங்க மேலே நேச்சுரலாக வரல, ஒரு பாம் ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படி சொல்லிட்டு அவள் ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறா.
இந்த அம்மா மேலே ஸ்வெட் ஸ்மெல் வந்தால் கூட ஒரு மாதிரி பிடிக்கும்ல, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு ஹக் பண்ணிக்கிறா ஜிம்மில் டைட்டாக. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு மீனா ஹக் பண்ணுது. அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவரும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டேப் பண்ணி தராங்க தூங்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ மீனா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. எனக்கு இருக்குங்கிற அண்ணா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மாறி மாறி தூங்க வைப்பாங்க. முதல் தடவை அவங்க அம்மா கிட்ட தூங்கிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட 2 குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ட்ரீமாக தான் இருந்திருக்கும். ஒரு டைம் வந்து நம்ம 2 குழந்தைங்களும் கூட தூங்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு 2 குழந்தைங்களும் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குள்ள வரவங்களும் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. 3 பேருக்கும் நாக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு அவரும் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் போலாமா சொல்கிறாங்க. ஜங்காவது சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம் சரியா, நீயும் குக்கிங்கும் இருக்க வேண்டாம், நம்ம கண்டிப்பாக வருவோம் வெக்கேஷனுக்கு மட்டும் சரியாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க வெக்கேஷன் மட்டும் வருவோம் சரியாக சொல்கிறாங்க. ஒரு மைட்ஸ்லாம் கூட நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு இப்போ நம்ம இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னா இருக்கும். இருந்தாலும் நான் இதோட கொஞ்சம் பெட்டராக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் ஓகேவா. அப்பா அம்மா எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. ஜங்கு சொல்கிறாங்க ஜங்கா எனக்கு பயமாக இருக்குது ஜங்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறதுக்கு அப்புறம் பயப்பட வேணாம் ஓகேவா. இன்னும் பயந்துட்டுன்னு வச்சுக்கேன் உன் லைஃப்பை யார் தான் வாழ முடியும் சொல்கிறாங்க. அது உன் லைஃப் நீ தான் வாழணும் சரியா சொல்கிறாங்க. பயந்துட்டு இருந்தால் உன் லைஃப் நீ வாழ முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னால் எந்த பிரச்சனை வராது ஜங்கா யாருக்கும் சொல்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஓகேவா சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி ஜங்கா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கு ஜிம்முக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு பேபிஸ் 4 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க வந்துட்டு இப்போ ஜெட்டில் உட்காடுறாங்க. இப்போ மெயிலில் பார்க்குறாங்க சார் நாங்களாம் சொல்கிறாங்க நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கு ஜெட் அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா, நீங்கள் எல்லாருமே நியூ ஹோம்க்கு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் விட்டுட்டு வரலாம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஃபைனலாக அந்த பக்கம் ஜெட்டு மூணு ஆகுது. ஜிம்முக்கு ஒரு அவசரம் கேட்ட ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐசர் விட்டு வெளில போகிறாரு 4 இயர்ஸ் ஆஃப்டர். இப்போ நம்ம மேபி பார்க்குறேன் அம்மா எனக்கு நிறைய பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் நான் உனக்கு காமிக்கிறேன் தாங்க சரியாக சொல்கிறாங்க. சரி அக்கா பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ரொம்ப இருக்காங்க. ஜிம்ல ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. அதே கொஞ்சம் பயமாக இருக்குது ஜிம் காசு பயப்படாது நான் இருக்கேன். நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் என்ன பயம் ஜம் கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ இந்த கார் வந்துட்டு இந்த ஜெட் வந்துட்டு சேவல் மூணு ஆகிட்டுருக்கு. ஒரு 3 hours சாஃப்ட்வேர் லேண்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு சேவல் வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே. எனக்கு 4 இயர்ஸாக அந்த அதுக்குள்ளே மட்டுமே இருந்ததால் ஒரு லைக் ஒரு சேல் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்துட்டு இப்போ சடனாக வெளில பார்க்குறப்போ இது ரொம்ப ஃப்ரெஷ் ஏர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. இதை பார்க்குறப்போ ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. அவருக்கு எல்லாமே நியூவாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது முன்னா பார்க்குறோம்மா உங்களுக்கு எல்லாமே நியூவாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவரும் ஆமாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா நாங்கள் இருக்கோம்ல சரி பேபி சொல்லிட்டுருக்கா. இப்போ குக்கிங் பார்க்குறேன் அம்மா என்னது இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் பண்ணி கேட்குறேன். இது என்ன அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாரு நான் சொல்கிறேன் ஓகேவா. அப்புறமா உன்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு கார் வருது. ஜங்க் பார்க்குறாங்க வாட்ச்மேன் சொல்லிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. மேபி 2 பேர் உள்ள காரில் உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு கார் மூணு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயின் கால் பண்ணிட்டே இருக்கா ஜங்குக்கு ஏன் என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஃபோனை பார்க்குறாங்க. எனக்கு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஏன் என்ன வீட்டுக்கு வரல சொல்லிட்டு செகண்ட் கால் பண்ணிட்டே இருக்கா. ஜங்கு பிக் பண்ணவே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம மீனா தான் வந்துட்டு டாடா நம்ம டேரெக்டாக சொல்கிறாங்க டேரெக்டாக வந்துட்டு நம்ம அங்கே போயிடலாம் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக அவங்க இப்போ ஒயனு நம்ம ஜங்கோட பேரண்ட்ஸாக இருக்காங்களே அந்த வீட்டுக்கு தான் வராங்க. கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஒயன் ரொம்ப ஹாப்பி ஓடி வரா ஜங்கு வந்துட்டாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்க் தான் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. இறங்கி போய் கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண மீனா இறங்குறா. மீனாவுக்கு அப்புறம் குப்பின்னு இறங்குறா. ஜிம்மோட காரில் உட்காந்துருக்காங்க. நான் சாருக்கு மீனா பார்க்குறேம்மா இறங்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மீனா சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறா இறங்குமாம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனாவும் சொல்லவும் நம்ம ஜிம்முமே இறங்குறாங்க. இறங்கிட்டு கீழே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஓட்டி பாருல ஓட்டி பார்த்துட்டு அவர் மாதிரி ஆயிடுறா. பார்க்குற சிச்சி மீன் அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா பார்க்குறா. நம்ம ஒயின் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் வா சொல்லிட்டு ஆட பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு புரியல என்ன இது சொல்லிட்டு என் ஜிம்மின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பி ஒரு பக்கம் ரொம்ப ஷாக்கிங் அப்படி இருக்குது. இப்போ குக்கிங் பார்க்குறேன் அக்கா இதை நம்ம வீடா அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குறான். நம்ம என்ன பார்க்குறோம் ஆமாம் வீடு தான் நம்ம வீடு சொல்லிட்டாங்க. வா சொல்லி பார்த்துருக்காங்க பிடிச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க இதோட பெஸ்ட் ஹோம் அப்பா வாங்கியிருப்பாங்க சரியாவா. இப்போ கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம் வா சொல்லிட்டு போகிறோம் மீனா தான் கூட்டிகிட்டு வரேன். நம்ம மீன் ஆட பிடிச்சி இந்த பக்கம் கொஞ்சம் ஆட பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம மீனா ஒயின் பார்க்குறா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒயினை பார்க்க ஒரு நர்வஸ் இருக்குது. ஜிம் போய்ட்டு அப்படி ஜங்கு போய்ட்டு ஹைட் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அம்மா என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு அவள் ஜிம்மில் ஆரம்பிச்சு முன்னாடி இருக்கிறா. எதுக்கு நீங்கள் ஹைட் ஆகுறீங்க சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறா. நீங்கள் எந்த தப்பு பண்ணல சரியா நீங்கள் ஹைட் ஆகக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறா, இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவள் ஆண்டினும் கூப்பிடல அம்மானும் கூப்பிடல பாருங்கன்னு சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நின்றுருக்கா. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு பார்க்கவும் நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் பார்க்குறா, ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஒயின் சொல்கிறாங்க, ஜிமினா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறா, ஆமாம் ஜிமினா கூட்டிகிட்டு வந்தாச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அவள் ஜிமினியும் அம்மான்னு சொல்லலை, ஜிமின் தான் சொல்கிறா. இப்போ நம்ம ஒயினுக்கு புரியல, ஜிமின் நீ எங்கே இருந்த இவளுடைய சாய் நீ எங்கே போயிட்டா சொல்லுவா. ஒயின் கேட்குறா, அக்கா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம குக்கிங் தான் வந்துட்டு தள்ளுங்க வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி வந்துட்டு கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் லைட்டாக அதுக்கு குட்டி பையன் தானே கொஞ்சமாக லைட்டாக புஷ் பண்ணிட்டு உள்ளே வரா. இப்போ நம்ம ஒயின் நின்றுட்டே இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்கு, அவருக்கு புரியல நம்ம ஜிமின் எங்கேருந்து வந்தாலும் ஏன் ஜங்கு கொஞ்சம் ஜிமின் ஆட பிடிச்சிருக்காங்கன்றது அவருக்கு இப்போ ஒரு கொஷினே. இப்போ ஜங்குக்கு மீனா குக்மீன் எல்லாம் 4 பேர் வெளில வராங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் என்னாச்சு ஜங்க அப்படி சொல்லிட்டு வெளில வராங்க. எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ஜங்கு வந்துட்டு அப்படி கேட்குறாங்க, ஏன்னா ஜங்கு தான் ஃபஸ்ட்டு வராரு. இப்போ தான் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பக்கத்தில் நிற்கிற ஜிமினா. அவங்க ஷாக்கிங்காக இருக்குது, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குற கிராண்ட்மா சொல்கிறாங்க, மீனா வந்துட்டியா சொல்கிறாங்க. பாருங்கள் யார் கூட்டிகிட்டு வந்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறேன், ஏன் பாச்சாங்க ஜிமின் எங்கேப்பா போயிட்டு உன்னை அப்பா அம்மா எவ்வளோ டேஸ் தேடுறாங்க தெரியுமாப்பா, அவங்க ரொம்ப ஒரி பண்ணுறாங்க, எங்கே போயிட்டு உனக்கு என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கிட்ட வராங்க. எனக்கு பிடிக்கும் ஜிமினை, அந்த ரீசனால உங்கள் பாசமும் கேரிங் வந்து கிட்ட பேசுகிறாங்க. எங்கே போய்ட்ட சுட்டு ஆண்டி சொல்கிறாங்க, எப்படி பாருக்க சின்ன வயசுல எவ்வளோ பாசமாக இருப்ப, இப்போ என்னாச்சு உனக்கு, ஏன் வந்து சடனாக விட்டு போயிட்டேன், உங்களை அப்பா அம்மா மேலே ஏதாவது கோவம் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. கோவம் வந்தால் கூட அதை திட்டிருக்கலாம் பேசிருக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப பாவம் இல்லை, அவங்கள மாதிரி மிஸ் பண்ணுறாங்கப்பா, போலீஸாக தேடிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குளம்மா கேட்குறாங்க. இப்போ ஒரு பையன் பார்க்குறான், அக்கா இது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டு ஜங்குளம்மா அம்மாவுக்கு ஒரு மாதிரி யாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் நிற்கிறான், அப்படியே ஜங்குள் லிட்டில் வருஷன்னு அவங்க சின்ன வயசுல ஜங்கு பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்க மாதிரி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குளம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறோம்மா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேம்மா ஓகே சொல்ல உட்காரலாம் சொல்லிட்டு ஜங்கு வந்து குட்டி வராங்க ஜிம்னா உட்கார சொல்லிட்டு ஜிம் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ பக்கத்துலேருந்து நம்ம மீனா உட்காரா அந்த பக்கம் குப்பின் தான் வந்துட்டு அக்கா இது யார் கேட்குறாங்க. இது வந்து நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குடம் பார்க்குறாங்க, கிராண்ட்மாவா மீனா இது யாருடா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா கிட்டே நம்ம ஜங்குடம்மா கேட்குறாங்க, கிராண்ட்மா இவன் தான் ட்வின் பிரதர் சொல்கிறாங்க. ட்வின் பிரதரா சொல்லிட்டு ஜங்குடம்மா பார்க்குறாங்க. மீனா செல்வன் என்னடா பேசுகிற அப்படி கேட்குறாங்க. கிராண்ட்மா அவங்களுக்கு அவனை பார்த்து தெரியலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குடம்மா பார்க்குறாங்க, எனக்கு புரியுது இவன் பக்கத்து உன் டாடா மாதிரியே இருக்காங்க, உங்களோட டாடா சின்ன வயசில் இப்படி தான் இருப்பாரு சொல்கிறாங்க. ஆமாம் என் டாடா சின்ன வயசில் இப்படி தானே இருப்பாரு சொல்கிறாங்க. ஆமாம் சார் நான் எப்படி என் அம்மா மாதிரி இருக்கணும் சொல்கிறாங்க. என்ன ஜங்குடம்மா கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிறேன் நான் எப்படி என் அம்மா மாதிரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கோட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு பொருள் எடுத்து அவங்க என்ன சொல்கிறது கேட்குறாங்க. நன்மை பாருங்க ஏன் அம்மா ஜிமின் தான் ஓகேவா, என்னோட தம்பி இங்கே பாருங்க இவன் ட்வின் பிரதர் ஓகேவா, நான் தனியாக பார்க்கல என்னால் சிங்கிள் சைல்டு இல்லை, நான் வந்துட்டு ட்வின் ஓகேவா, நானும் என் தம்பியும் அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குட பக்கமாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருங்க பேனிக் ஆகாது ஓகேவா. ஜங்கு கிட்ட வராங்க, இப்போ மீனா அவங்க கிட்ட வர நன்மைங்க பாருங்கள் நீங்கள் ரிலாக்ஸாக கேளுங்க ஓகேவா, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர இருக்குது சரியா, அதுக்காக நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம எனக்கு நாங்கள் ரொம்ப சஃபர் ஆகிறோம், நாங்கள் ஃபேமிலி சஃபர் ஆகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஜங்குட அம்மா நல்லா பேசுகிற பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிற சஃபர் ஆகுறீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. நன்மைங்க பாருங்கள் என் அப்பா இருக்காருல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க என் அப்பா ஒரு பாசம் ரொம்ப ரொம்ப கிரேஸ் செலவு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பாசம் கிரேஸ் செலவு பண்ணுறாங்க, அது வேறு யாரும் இல்லை என் அம்மா ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் ஏன் அம்மா வந்து ஒயன் கிடையாது ஓகே, ஒயன் என்னோட ஆண்டி என்னோட அம்மான்றது என்னோட ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற ஒயன் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அவள் பார்க்குற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. மீனா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ மீனா பார்க்குறேன், அங்கே பாருங்கள் ஆண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா, நான் உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லவே இல்லை, ஆனால் சேம் டைம் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா என் அம்மா ரொம்ப ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் சரியா, எனக்கு அவங்க ரொம்ப 4 இயர்ஸாக ரொம்ப சஃபர் ஆகுறாங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு அது உங்களால் அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறா ஒயினுக்கு புரியல என்னடா சொல்கிறீங்க, என்னோட பிரதர் வந்துட்டு என்னால் சஃபர் ஆகுறேன்னா நீ என்ன பேசுகிறா, அவனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுமா அப்போ புரியல எனக்கு. அவனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆண்டி உங்களால் தான் எங்கள் அம்மா சஃபர் ஆகுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க, மீனா நீ என்ன பேசுறது ஒயின்ட்டு எப்படி பேசுகிற அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க என்னோட அம்மா என்னோட அப்பா ரொம்ப லவ் பண்ணுறாங்க, என் அப்பா என் அம்மா அதை விட்டு லவ் பண்ணுறாரு, எங்கள் 2 பேருக்கும் எங்கள் அம்மா டாடா வேணும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஒயின் தான் உன்னோட அம்மாடா உன்னோட அப்பாவுக்கும் ஒயினுக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறங்க அம்மா அதுக்கப்புறம் ஹைட் பண்ண விரும்பல நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது ஜிம்மில் மட்டும் தான் லீகலாக அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தெரியும் தானே மேரேஜ் பண்ணி வச்சு என்ன பேசுகிறேன் என்ன அப்படி பேசியிருக்கேன் எனக்கு புரியலடா அப்படி சொல்லிட்டு ஜங்குட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குட
ஜங்குவோட அப்பா வராங்க கீழே கரெக்டாக இறங்குறாங்க. இப்போ அவர் வீட்டில் தான் இருப்பாரு. ஒரு ஸ்டெப்பில் இறங்கி வராங்க. ஜங்கு வந்துட்டு அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா ரொம்ப மிஸ் பண்ண நேற்று மீனா வீட்டில் இல்லையா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிட்டுருக்கா. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. மீனா சில எப்போ வந்தீங்க சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம மீனா கிட்ட போகிறா. நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணுவீங்களா, நீங்கள் தான் இந்த ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நம்ம அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஜங்கோட அப்பா தான். வேறு என்ன கிட்ட பண்ணுவார். அதனால் இப்போ அவங்க பார்க்குறாங்க. சொல்கிறேன் சில உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறேன். கிராண்ட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வாங்க சொல்லி கூட்டிட்டு வராங்க. இப்போ அவர் கிட்ட வராரு என்னம்மா சொல்லிட்டு. இப்போதான் பார்க்குறாரு அவர் ஜிம்மினை. சரி ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஜிம்மிப்பா நீ எங்கே போயிட்டா ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க பாருங்க அப்பா மேலே ஜிம்மி அம்ஜின் ரொம்ப ரொம்ப ஓரி பண்ணுறாரு தெரியுமா, எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காரு. இவன் நான் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா, கேட்டேன் இந்த மாதிரி இந்த பையனை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேப்பா போயிட்டு நீ எப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்புறம் ஒரு இடம் கேட்குறாங்க. இப்போ பக்கத்தில் குட்டி பையன் உட்காந்துருக்கான். இப்போ அதை போய் பார்க்குறான். இதான் கிராண்ட் ஃபாவா சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி மீனா சொல்கிறா. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நீ யார்ட்ட செல்லம் ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. குட்டி ஜங்கு மாதிரியே இருக்காரு. இப்போ ஜங்கோட குக்மின் பார்க்குறேன். நான் தான் குக்மின்னு சொல்கிறாங்க. குக்மின்னா சொல்கிறாங்க. குக்மின்னா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறான். இப்போ மீனா பார்க்குறா. கிராண்ட்ஃபா என்னோட பிரதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பிரதர் சொல்லிட்டு ஜங்கோட பார்க்குற மாதிரி இருக்குது. ஜங்கோட பார்த்து ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா நடக்க சொல்கிறாங்க எனக்கு புரியலங்க. ஜங்கு என்னமோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்குக்கு என்னாச்சுப்பா நீ ஜிம்மில் எங்கே கண்டுபிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு வந்தா கேட்குறாங்க. நான் நம்பிட்டு ஃபோன் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா வெளில போகிறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க இரு நான் நம்பிட்டு ஃபோன் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவர் டக்குனு இங்கே நடக்கிறது பெருசாக இது பண்ணவே இல்லை. அவர் உடனே ஃபோன் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்பிட்டு பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டு ஹலோ மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. பாருங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க சரியா சொல்கிறாங்க. என்னாச்சு ஒயின் ஓகே தானே, ஒயின்லாம் ஓகே தான் ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டு ஒரு பர்சன் நீங்கள் வந்துட்டு யாருக்கா வெயிட் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மின் வீட்டுக்கு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் அங்கேயா சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்க்கு ஜிம்மின் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க பல இருக்கிற உடனே நீங்கள் வாங்க சொல்லிட்டு அவர் தப்பான அவர் யாரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் இந்த நியூஸ் கேட்டது நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. ஜின் நடக்க போகிறாங்க. ஜின் பார்த்து நம்பி நான் சொல்கிறாங்க வா அப்படி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க உடனே வா சொல்லிட்டு நம்பி ஜின்னு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து காரில் குறைக்கிறாங்க. வா சொல்லிட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் நம்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வா நீ வா சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. உன்னோட அப்பா ரொம்ப வருஷமாக வந்து தேடிட்டு இருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு தெரியுமா, உன்னை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குற டேடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருக்குமே சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன் அமைதிட்டு இருக்கா. ஜங்கோட மேய்ச்சி வராங்க. அங்கே பாட்டா வேணும்னு சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என் தம்பி வந்து எனக்கு ஹாப்பி தான் ஆண்டி, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சுற்றி எனக்கு புரியல ஆண்டி சொல்லி ஜங்கு வேணும்னு சொல்கிறான். வினாயா ஆண்டி ஜிம்மில் பார்த்து அம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அது எனக்கும் தெரியலடா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பையன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் கிளியராக சொல்லப்பா சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அங்கிள் ஆண்டி வந்துட்டு சொல்லிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிடலாம் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க ரீச் ஆகிடுறாங்க. எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. டக்குனு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா நம்ம சின்ன ஓடி வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் நம்ம ஓடி வராங்க. நம்ம காரில் வரப்போ சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஜிம்மின் வந்திருக்காங்க சொல்லிட்டு. இப்போ அவங்களோட ஆசை ஓடி வராரு ஜிம்மின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. 4 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயனை நம்ம திரும்பி பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. என்னாச்சு ஒயன் சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடி வராங்க. அப்போ முன்னாடி பார்க்குறேன் எனக்கு நம்ம ஜிம்மின் அங்கே தான் இருக்காங்க. ஒயன் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஜின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குற ஒயன் ஏன்னா ஒயன் கலர் ட்ரேஸ் சொல்லிட்டு பார்த்துருவோம். அவருக்கு மாதிரி பார்க்குறாரு. ஒயன்மா உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மீனா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜங்குமே ஸ்மெல் பண்ணுறாங்க. நம்ம மீனாவும் ஜங்கு ஒருத்தர் ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் கலந்தது. எனக்கு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் செகண்டே அவங்க பொண்ணு பார்க்குறது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம மீனா பார்க்குறா. இதான் அவங்க இப்படி தான் ஜின்மா எப்படி ஒரு எப்போதும் இப்படி இருப்பாங்க போல சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓடி வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டென் பார்க்குறாங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓடி ஜிம்முக்குள்ளே நின்று பண்ணுறாங்க. ஒரு மாதிரி எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஒரு பொசிஷன் உட்காராரு. பார்க்குறாங்க. தங்கம் எங்கே போயிட்டுப்பா அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்க்குறாங்க. அக்கா இது யாரை சொல்கிறாங்க. இதுவும் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கிராண்ட்ஃபா அவர் கூப்பிட்றாங்க. நம்ம பேபி வந்துட்டு இப்போ நம்ம நம்பி திருப்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்த்தா குக்மீன் வந்துட்டு பார்க்கலிட்டு ஜங்குக்கு மாதிரியே இருக்காங்க. இதை பார்க்க நம்பிச்சிருக்கு ஒரு மார்க்கு. குக்மீன் அப்படிதான் குக்மீன் தான் சொல்கிறாங்க. நான் குக்மீன் சரியா நானும் வந்துட்டு மீனாக்கா இருக்கல அவரோட பிரதர் அப்படி சொல்லிட்டேன். அவங்க இன்ட்ரோ பண்ண தேவை சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்னோட அப்பாவா ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்குறா எல்லாரையும் சுற்றி பார்க்குறா. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ என் அப்பா சில விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. ஓகே நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லை நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு வர சொல்லிட்டு அவங்க ஒயலில் ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்க. ஜிம்மின் சொல்லவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க.
சொல்லி ஜிம் சொல்கிறாங்க ஜிம்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கும். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு லவ்ன்றது அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஒயன்கிட்ட போகுது அவருக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஆகிடுது. இப்போ ஜங்க் பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நீ அப்படி சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. இங்கே பார்ப்பா எங்கே போய் இங்கே எங்கே போய்ட்டு உனக்கு என்னாச்சு தங்கம் சொல்கிறாங்க. அம்மா மேலே கோவமா அப்படி சொல்லும்பா என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கு புரியல நடக்கிறத பார்க்குறது எனக்கு அங்கே ஒரு பேபி இருக்குது நம்ம ஜிம்மின்னு இருக்காங்க அவருக்கு புரியாமல் இருக்குது என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்த்துருக்கா ஜங்க்கு என்ன பேசுகிறேன் எனக்கு புரியல ஜங்க் சொல்கிறேன் ஒயின் கேட்குறா. நான் சொல்கிறேன் ஒயின் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜங்க் எழுந்திருக்காங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் நஞ்சு நக்கள் சின்ன அங்கிள் அப்படி சொல்கிறாங்க பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுப்பா எதுக்கு சாரி சொல்கிறாங்க. எனக்கு நான் வந்துட்டு ஒயினை மேட்ச் பண்ணிக்க கூடாது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் ஒயினை நான் மேட்ச் பண்ணிக்க கூடாது எனக்கு அந்த என்ன சுச்சுவேஷன் அப்படி எனக்கு நானும் ஸ்டடி மைண்டில் அப்போ இல்லை அந்த டைமில் நீங்கள் எனக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணி அதுவும் எனக்கு உங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஹார்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்க் அப்பா பார்க்குறாங்க என்ன ஜங்க் சொல்கிறேன் நீ எனக்கு கொஞ்சம் டேஸாக குடிச்சிக்கிட்டு எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ எதுக்காக அப்படி இருந்திருக்குன்னு தெரியாது சரியா ஜங்க் அம்மா சொல்கிறாங்க. அதாம்மா உங்களுக்கு எதுக்காக ரீசன் கூட தெரியாதான் நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க சொல்கிறாங்க. ஒயின் நல்லா பார்த்து சொல்லிட்டு நீங்கள் பாருங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க என்னோட சொல்லிட்டு என்னோட சுச்சுவேஷன் என்ன நான் என்ன யோசிக்கிறேன் என் மைண்டில் யார் இருக்கா சொல்லிட்டு எதுவும் திங்க் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க இப்போ என்னப்பா சொல்ல வர சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள் நான் ஒரு பர்சன் ரொம்ப சின்சராக லவ் பண்ணம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு பர்சன் ரொம்ப சின்சராக லவ் பண்ணேன் அந்த பர்சன் லவ் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட லவ் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அந்த லவ் அவங்க என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா யாரை சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க்கு இதை பாயிண்ட் பண்ணுறாங்க நம்ம சின்ன நம்பிச்சிடும் அவங்களுக்கு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்பா பார்க்குறாங்க ஜங்கு என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ மைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மைன் பார்க்குறா ஜங்குக்கு என்ன பேசுறது இந்த அப்பா அம்மா வந்து ப்ளேம் பண்ணுறீங்க. என் அப்பா அம்மா வந்துட்டு அப்படியே எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க புரியல சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அம்மா அப்பா நான் ஒரு பர்சன் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணம்மா அந்த பர்சன் ரொம்ப லவ் பண்ணாங்க அது வேறு யாரும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் என்ன ஜங்கு சொல்கிறதுக்கு ஆமாம்மா நான் லவ் பண்ணது ஜிம்மில் தான் ஓகேவா ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணேன் நான் கண்டிப்பாக அவ்வளோ லவ் பண்ணேன் நான் எல்லாம் சொல்லிட்டு அவன் என்கிட்ட லவ் சொல்லாமல் இருந்தா சரி ஓகே அவன் சீக்கிரம் சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தம்மா ஆனால் அவனுக்கு அதுக்கு பதில் அவன் லவ் சொல்லவே எனக்கு அப்புறம் சொல்கிறாங்க அவன் பெயின் மட்டும் தான் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் மனசுக்குள்ள பெயின் எடுத்துக்கிட்டு எனக்கும் பெயின் மட்டுமே கொடுத்தான் அதுக்கு ரீசன் வேறு யாரும் இல்லாமல் நம்பிச்சு நான் கூட சின்ன கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு நம்பிச்சு சின்ன பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நினச்சிட்டிங்களா எனக்கு தெரியும் ஓகேவா நீங்கள் எது என்ன வந்து எங்கிட்ட ஜிம்மில் பிரிச்சு தான் எனக்கு வேணும் மேரேஜ் பண்ணி வச்சுங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு வந்துட்டு அவங்க சொல்லிட்டு உண்மையாக பார்க்க சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறான். இப்போ நம்ம ஜங்க் ஜின்னு பார்க்குறாங்க. அது ஏன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா நம்ம ஜங்க் சொல்லிட்டு உண்மையா நீங்கள் வந்துட்டு ஜிம்மிட்டேருந்து பிரித்து ஜிம்மிட்டேருந்து ஜங்கை பிரித்து வச்சு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு அவங்க இருக்காங்க ஜங்கோட பார்க்குறாங்க. என்ன நடக்குது புரியல ஜின் நீங்கள் பாருங்க சொல்லு எனக்கு புரியல என்ன நடக்குது என்ன சொல்கிறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜங்க் என்ன சொல்கிறான் எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. அப்போ விஷயம் நினச்சா என்ன நீங்கள் எவ்வளோ பண்ண மாட்டேங்குது நமக்கு தான் ஜிம்மி ரொம்ப பிடிக்குமே நீங்கள் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப பிடிக்குமே எனக்கு தெரியும் உங்களுக்கு வயனு ஜங்கோ ஜிம்மி ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு எல்லா அம்மாவுக்கும் 2 குழந்தைங்க ஒரே மாதிரி தான் எனக்கு ஏதோ சம்திங் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அதை சொல்லி முன்னே சொல்லுங்கள் ஜங்கு லவ் பண்ண ஜிம்மியா ஜிம்மி ஜங்கு லவ் பண்ணாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதே சொல்கிறாங்க. அவர் வயனை தான் பார்க்குறாங்க வயன் ஹட்டார் சொல்லிட்டு அதாவது உண்மை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு ஆமாம் ஜிம்மின்னு ஜங்கு தான் லவ் பண்ணாங்க ஜங்கு ஜிம்மில் தான் லவ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆனால் என் வயன் சொல்கிறாங்க வயன் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணா ஜங்கு அவளும் ஒரு பொம்பளை பிளஸுக்கு என்ன ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணா எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஜிம்மின் வந்துட்டு ஜங்கு லவ் பண்ணுறது நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்பிட்டு தான் சொன்னான் அப்பா எனக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு லவ் பண்ணுறேன் ஜங்கு லவ் பண்ணுறாங்கப்பா ஆனால் எனக்கு வந்து நான் ஓகே சொல்லவே இல்லைப்பா எனக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜங்குகிட்ட நம்பிட்டு கேட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி தான் நாங்கள் ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருந்தோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி தான் ஒரு பிகாஸ் ஷாக்கிங்கில் இருந்தோம் அன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு ஒயினுக்கு அந்த செக்கப்புக்கு போயிருந்தோம் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா வயனுக்கு அடிக்கடி ஸ்டமக் பெயின் வரும் ஹெட் பெயின் வந்துருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்காக செக்அப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஒரு 1 வீக் வந்து அவங்க எல்லா டெஸ்ட் ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு. 1 வீக் ஆஃப்டர் தான் ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி தான் நாங்கள் போயிட்டு அந்த ரிசல்ட்டை வாங்கணும் அன்றைக்கி நாங்கள் ரிசல்ட் பண்ணோம் வயனுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்கிறாங்க. என்னென்னு அவங்க சின்ன வயசில் நாங்கள் பார்க்காம விட்ட ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சிவியர் ஆகிடுச்சுன்னு தெரியாது அவன் என் பண்ண ரொம்ப சஃபர் ஆகுறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அந்த டைமில் அவன் என்கிட்ட வந்து 2 days பிஃபோர் தான் அவன் என்கிட்ட சொன்னான் நான் வந்துட்டு ஜங்கு ரொம்ப லவ் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு
நான் சொன்னேன் வெயிட் பண்ணுடா, நான் வந்துட்டு ஜங்கோட பாடி பார்த்த அன்னைக்கு நான் ஜங்கோட அப்பா கூட பேசுகிறேன்னு நான் சொன்னேன். எனக்கு அது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு. அதனால நானே சரி உங்ககிட்ட எனக்கு மேட்சை பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜிம் வந்து என்கிட்ட சொன்னேன். அந்த டே தான் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. எல்லாம் ஒரே டேயில் நடந்துச்சு. எனக்கு அந்த டேயில் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா எனக்கு ஒயின் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகாது. யாராவது ஒரு வீட்டுக்கு போனால் ரொம்ப சஃபர் ஆகிடும் பயம். அந்த ரீசனால தான் நானே என்ன நம்பிக்கிட்ட சொல்கிறாங்க ஜிம்னையும் ஜங்கு பிரிக்க சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ சரி நான் ஜங்கு நம்ம பார்க்குறாங்க என்ன அவங்களோட மவுத்தில் கை வைக்கிறாங்க. என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் அந்த பிரிக்க சொன்னேன். எனக்கு ஒயின் ரொம்ப கிரேஸ் லவ் பண்ணுறது அதிகம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நான் ஒயின் ரொம்ப பார்த்தேன். அவங்க ஃபுல்லாக ஜங்கோட திங்ஸ் தான் அவள் வச்சிருந்தா. அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஜிம்மின் வந்துட்டு ஜங்கு லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லவ் இஸ் லவ் தான் சரியா, ஒருத்தவங்க ரொம்ப கிரேஸ் லவ் பண்ணுறாங்க அப்படி லவ் பண்ணுறாங்க கிடையாது. எனக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அந்த விஷயம் தான் ஜிம் வரைக்கும் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க எப்பவுமே நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய மெமரிஸ், நிறைய பெயின்ஃபுல்லாக அவங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக 2 பர்சன் லவ் பண்ணுறப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி நீங்கள் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் பண்ண ரொம்ப தப்பு சின்ன அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல பண்ண தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் ஜங்க் மாதிரி பர்சன் கூட நம்ம ஒயின் இருந்தால் ஒயின் ரொம்ப சேஃபாக இருப்பா, ஜங்கோட பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒயினோட ஜங்கோட ஃபீலிங்ஸ் எப்படி யோசிக்கல அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மோட ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் அவங்க அக்காவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு நினச்சேன். எனக்கு அவங்க ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஆசைப்பட்டு கேட்டேன் என்கிட்ட, அம்மா எனக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்லும் போதும் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு எப்படி எனக்கு அப்படி தெரியல. என் பொண்ணு சேஃபாக இருப்பா, ஹாப்பியாக இருப்பா, அவர் அதுவும் நீங்கள் தானே நம்ம ஃபேமிலி தானே நினச்சி தானே மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப பார்க்குறீங்க அவங்க புரியுது. அவங்க எனக்கு பிடிக்குங்க பாருங்க, எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க இப்போது ஜங்கோட பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் எனக்கு ஒயின் லவ் ஜங்கு லவ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜங்கு ஒயின் லவ் பண்ணவே இல்லையே, ஜங்கு லவ் பண்ணது ஜிம்மின் தானே, நீங்கள் எப்படி பிரித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க ஒயின் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் லவ் பண்ண ஜங்குயா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஜிம்மின் ஜங்கு லவ் பண்ணாங்களாம்மா, 2 பேர் ஒருத்தர் லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறான். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் ஒயின் நான் லவ் பண்ணது உன் தம்பி ஜிம்மின்னு தான் சரியா போல, சின்ன வயசு தான் பையன் உன்னோட தம்பி தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவனும் அவளுக்கு பிடிக்கும், நீ பார்த்துருக்க சின்ன வயசில் அவங்க கூட எவ்வளோ க்ளோஸ் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் பசங்க சும்மா ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, நான் அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் மேலே தான் ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாமே அவன் மேலே தான் வந்துச்சு, எனக்கு அவனும் அவ்வளோ இஷ்டம் ஜங்கு சொல்கிறாங்க. அந்த ரீசனால தான் காலேஜ் எந்த ஒரு பொண்ணு பசங்க என்கிட்ட டேட் பண்ணுறேன்னு நினச்சாலோ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் எனக்கு கோவப்படுற ரீசன் அது மட்டும் தான் சரி, எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்றும் பார் ஜிம்மின் தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை சார் ஒயின் சொல்கிறாங்க. அப்போ நான் லவ் பண்ணல, அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் லவ் பண்ணல ஓகேவா. ஆனால் மேபி நான் உன்னை நான் ஷோ லவ் பண்ணிருந்தேன்னா உனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா, நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பேன். ஆனால் நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் எங்கேருந்து திரும்ப இப்படி தான் பிரிச்சு அதுவும் எனக்கு தெரியாது ஒயின் ஓகேவா. மேரேஜ் ஆகிட்டு 4 months ஆஃப்டர் தான் தெரிய வந்துச்சு ஓகேவா. அதுவும் உங்களோட அப்பா அம்மா பேசிக்கிற வச்சு எனக்கே தெரிஞ்சு எனக்கு அதுவும் தெரிஞ்சுக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற என்ன சொல்லிட்டு ஆமாம் அது கூட ஜிம் நேற்று சொல்லவே இல்லை, அவங்க போயிட்டு அப்ராட் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வண்டியில் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களோட அப்பா அம்மா பார்க்க வந்தாங்க, அப்புறம் வேறு ஒரு ரூமில் இருந்தேன். அப்போது அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டாங்க வெளில. அது டைம் வந்து எதார்த்தமாக ரூமுக்கு ஒரு திங்ஸ் சர்க்கிள்லாம் வந்து அப்போ அப்பா அம்மா பேசிக்கிட்டாங்க. ஜங்குட ஜிம்மை பிரித்து வச்சுட்டோம், பிரித்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ ஒரு பக்கம் ஜிம் சஃபர் ஆகுறான், இருந்தாலும் கண்டிப்பாக ஜங்கு வேணும் சீக்கிரமே தான் ஒன்றா ஆகிடுவாங்க, அவன் கண்டிப்பாக வேணும் லவ் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அந்த செகண்ட் ஏற்றுக்க முடியல, அதை நான் கேட்டது உண்மைதானான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பிச்சுன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு நானே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லியுமே நான் வந்து பிரித்து வச்சாச்சு, பிரிச்சுட்டோம், நம்ம சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கேட்க பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் ரொம்ப பெக் பண்ணிட்டோம், அந்த ரீசனால் தான் அவனை விட்டு கொடுத்துட்டான். ஆனால் இதுக்கப்புறம் பையன் கையில் தான் இருக்குது, பையன் வந்து ஜங்கு அது லவ்வில் ஃபால் ஆக வைக்கணும், எனக்கு அவர் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன், அதே மாதிரி ஜங்கு வந்து ஜிம்மை மறந்துட்டு பையன்கிட்ட மூவ் பண்ணணும், அதான் என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஜங்கு கேட்டுப்பாங்க, அவருக்கு மனசு அவ்வளோ உடஞ்சி போயிருக்கும். அது வரைக்கும் ஜிம்முக்கு ஏன் தர மாதிரி லவ் வரலன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. அப்போ அவங்க கண்ணில் பார்த்த லவ்லாம் பொய்யா சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு அந்த டே அவருக்கு தெரியும் போது ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கும். மேரேஜ் ஆகிட்டு 4 months ஆஃப்டர் தான் இது அவருக்கு தெரிய வந்திருக்கும். அப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம்னி எங்களுக்கு கஷ்டத்தை தெரியும் அதே நினச்சிருப்பாங்க. எனக்கு அவர் ஃபாரின் போயிருக்கான்னு தெரியும், எந்த கண்ட்ரினா அவருக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் ஜங்கு நினச்சிருப்பாங்க, அப்போ நீ லவ் பண்ணிட்டு என் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு இல்லை. ஸோ ஜங்கு ரொம்ப அப்போ ஜிம் மேலே கோவம் வந்திருக்கும், ஏன் இப்படி இருக்க நீ செல்ஃபிஷாக இருக்கல, என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ ஜங்கு அப்படியே நினச்சி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. எங்கே இருக்கு சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம் சார்ஜ் பண்ண நினச்சிருப்பாங்க. 2 months ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 6 months ஆகிருக்கும். 6 months ஆஃப்டர் தான் இப்போ நம்ம அந்த மாதிரி ஜிம் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்துட்டு சொல்லிடுறாரு. நம்ம எனக்கு ஜங்கு நம்ம எதிர்பார்ப்பவங்கள சொல்லிட்டு பயம். செகண்ட் ஜங்குக்கும் ஒயின் அப்போ வரைக்கும் லவ் எப்படினாக்கா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஒயின் அப்போ தான் கேட்டுப்பா, நான் ஜங்கு வெளியே கூட்டிகிட்டு போவோமா, நாங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஹனிமூன் எல்லாம் போவோம், அப்படி போனால் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆவானே, அவனுக்கு கொஞ்சம் எதுவுமே பிடிக்கல சொல்லிட்டு அவர் அப்படி யோசிக்கும் போது நம்ம ஜங்கு ஜிம் அதுக்கப்புறம் ஒன்றும் மறைக்கூட சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அப்போ கூட நம்ம மொயின் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு நம்ம ஜங்கு நம்ம கூட இருக்காங்க, நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாருக்கா, அவ வந்து ரொம்ப கொஞ்சம் கேஷுவலாக தான் எடுத்துருப்பா. நம்ம அதுக்கப்புறம் அவள் யோசிச்சிருப்பா, ஒரு வேளை வந்துட்டு இந்த ரீசனை வச்சுட்டு நம்ம ஜங்கு யாராவது பிரிச்சிருவாங்க ரீசனுக்காக தான் வந்து சரகட் மாதிரி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் நடிச்சிருப்பா. அப்போ அவள் வந்துட்டு ஜின்னுக்கிட்ட அதையும் கூப்பிட்டு பேசியிருப்பா. இதே மாதிரி சின்ன வந்து நம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மா எனக்காக அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் இருக்கும். இருந்தாலும் கூட சரி ஓகே நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜங்கு சொல்ல சின்னுக்கு நம்ம ஜின்னுக்கு ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங். ஈவன் மொயினுக்கு அதை ஷாக்கிங். இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீயே சொல்லு ஒயின் நம்ம ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம வந்து பிரிச்சுட்டாங்க, உனக்கு இல்லை சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஏன் ஒயின் நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லையா ஜிம்மை பற்றி எப்படி கேட்குறாங்க. ஒயின் பார்க்குற ஜங்கு சொல்கிறாங்க, நீயே சொல்லு 1 செகண்ட் கூட நீ ஜிம்மை பற்றி யோசிக்கவே இல்லையா, அவன் தம்பியாக இருக்கலாம் அதுக்காக அவனுக்கு பர்மிஷனே இல்லாமல் நீ வந்துட்டு அவன் சர்வீட் மாதிரி மாற்றுவியா கேட்குறாங்க. அவனுக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு சார் சொல்ல அவனுக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் இல்லையா, அவனுக்கு லவ் அவனுக்கு லைஃப் இருக்குல்ல, அவன் எப்படி உனக்காக சர்வெட் மாதிரி மாறணும் யோசிச்சா கேட்குறாங்க. உன் தம்பி தான் அவங்க கூட பிறந்திருக்காங்க என்ன சொல்லு, அதுக்காக அவனை பர்மிஷன் இல்லாமல் நீ வந்துட்டு அது மாதிரி முடிவு பண்ணுவா கேட்குறாங்க. எனக்கு ஒரு மறுக்கு சங்குக்கு சிரமம் சொல்லு, நீ படகு அப்பா மட்டும் கேஷுவலாக சொல்கிறேன் அப்பா அம்மா எனக்கு வந்து வேறு யாரா சர்வெட் மாதிரி வந்து பயமாக இருக்குது, எனக்கு அப்படி வந்துட்டு அவங்க மேரேஜ் அந்த இதை வச்சு குழந்தைய வச்சு நம்ம ஜங்கு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க பயமாக இருக்குமா, எனக்கு ஜிம்மியில் சர்வெட் மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு நீ எப்படி கேட்டால் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அம்மா பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க இந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா மேபி நான் ஜிம்மில் லவ் பண்ணலாம் கூட, எப்படிம்மா ஜிம்மில் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியும் கேட்குறாங்க. நான் அந்த உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி நான் ஜிம்மில் லவ் பண்ணாமல் நினச்சிக்கலாம் சத்தியமாக இது ஒத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஜிம்மில் எனக்கு சர்வெட் மாதிரி மாறதுக்கு, அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாமா, அவன் பாவம் இல்லையாம்மா, அவங்க இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுங்கள் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணால் செகண்ட் அவங்க லைஃபே ஜங்கோட ஜங்கு சொல்கிறாங்க அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கலாமா, அவன் வந்துட்டு இப்போ அவங்க சிஸ்டர்ன்றக்காக அவங்க பேபி ஹோல்ட் பண்ணி தரணுமா, வேற எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க உயிரை கூட உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஒயின் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. நம்ஜித் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்லுங்கள் அங்கிள் நீங்கள் ஜிம்முக்கு அப்பா தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறேன் என்ன ஜங்கு பேசுகிறல உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ஜிம்முக்கு அப்பா தானே நம்ஜித்க்கு அப்பா தானே, அதை நம்ம ஜிம்முக்கும் நீங்கள் தான் அப்பா ஒயனுக்கு நீங்கள் தான் அப்பா, அது எப்படி ஒயனை பற்றி கொண்டு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜிம்மை பற்றி உங்களுக்கு ஒரு டைம் கூட தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் என்ன யோசிப்பான் ஜிம்மில் என்ன, ஏன்னா மற்றவங்களுக்கு கூட விடுங்க ஒயனை கூட விடுங்க, ஏன்னா ஒயன் கூட தெரியாது ஜங்கு நானும் ஜிம்மில் லவ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, அவன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு என்னை வந்து மறக்கிறதுக்காக ஃபாரின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்களே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டியஸே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஜங்கு சொல்கிறாங்க உண்மையாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீங்கள் ஜிம்மின்ட்ட டீஸ் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுறது பேசுறது அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறீங்க அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா எப்படி இருக்காங்க சொல்லி ஏன் அம்மா அப்படி கிடையாது, ஏன் மைண்டில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவ்வளோதான் தாண்டி எதுவும் இல்லை, நீங்கள் ஜிம்முக்கிட்ட இருந்தால் டீஸ் பண்ணுவீங்க ஃபன் பண்ணுவீங்க, அவங்க உங்கள்கிட்ட பாசிட்டிவ் ஆகும், நீங்கள் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் ஆகுது, நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் நான் நிறைய டைம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்களை மாதிரி ஒரு அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஜிம் விஷயத்தில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக உங்க மாதிரி ஒரு அம்மா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜின்னு பார்க்குறேன் ஜங்குக்கு சொல்கிறேன் உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு புரியுது வயனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வயனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை சரியா, நம்ம ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஈவன் நான் வயன் லவ் பண்ணேன் எனக்கு வயனுக்கு இருக்கிற ஒரு விஷயமே இருக்காது சரியா, ஒரு குழந்தைலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, குழந்தை இல்லாமல் கூட என்னென்னா வயனை ஹாப்பி வச்சுக்க முடியும் அப்படி சொல்லிட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் நான் லவ் பண்ணுற ஒரு பர்சனை நான் இந்தளவுக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் சின்சர் லவ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சும் கூட நீங்கள் வந்துட்டு நான் ஜிம்மில் எங்கிட்ட பிரிச்சிருக்கீங்க செகண்ட் அவன் சர்வெட் மாதிரி மாற்ற சொல்லியிருக்கீங்க, குழந்தை பண்ண ஒரு செகண்டாவது அவன் நான் பார்க்க விட்டீங்களா கேட்குறாங்க. இல்லை அட்லீஸ்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தானே அந்த டைம் அவங்க கூட இருந்தீங்களா சொல்லிட்டு எப்போவுமே உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஒயன் தான் ஒயனை தாண்டி ஜிம்மை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னாலே ஆன்சர் பண்ணி அவங்க ரொம்ப வந்திருக்காங்க. இப்போ ஜங்கு அப்போ பார்க்குறாங்க ஜங்கு ப்ளீஸ் சொல்ல வர சொல்கிறாங்க. அப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஜங்கு வந்து அவர் லைஃப்பில் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போகலாம். நம்ம ஜிம்மின் இப்போ தரையில் படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு வந்து சின்ன வயசு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ஜங்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. மேக்ஸ் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வெளில அவங்க ஒன்றா சுற்ற மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி கூட அப்பா அம்மா யாரும் தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்கு ஜிம்மில் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜங்கு வந்து இப்போ அவருக்கு காலேஜ் முடிச்சிட்டாரு, அவர் வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்முக்கு அவர் பிக் பண்ண வருவார், ஜாப் பண்ண வருவார், கமிஷன் போட்டு வந்துருவார். இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் போட்டு பைக்கில் வந்துருக்காங்க. ஜிம்மின் அவர் ஹேண்ட் சும்மா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க சும்மா அடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு சும்மாவே நம்ம ஜங்கோட ஹேண்டில் ஹிப்பில் ஹேண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மிட்வீல் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்கன்னா ஜிஎம் பைக்கை ஸ்டாப் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க
நானும் போனால் போதும் பார்த்துருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கா? ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன்? ஜிம்மில் என்ன சண்டை கேட்குறாங்க. என்ன பண்ண தெரியாது சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்டு இருக்கேன். பைக்கில் வரும்போது நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் படுக்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் படுக்க டிஸ்டாக் ஆகிட்டு பைக் விட்டு என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு ஹேண்டில் சும்மா இருக்க மாட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் நான் இப்படிக்கா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சிருக்கல. ஜிம் தான் ஜங்கோட ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி என்னடா பண்ணுற ஆப்ஷன் தெரியல. ஜங்க் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இந்த ஷர்ட் தான் ஆஃபீஸ் போட்டு போறியா கேட்குறாங்க. ஆமாம் ஏன் ஜம் கேட்குறாங்க. அப்போ மற்றவங்க சைட் அடிக்கணும் அப்படி தானே ஜிம் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பஸ் வாங்க சார் கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் யாரையும் பார்த்து சைட் அடிக்கணும் அதுவும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியோ அவங்க மற்றவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் அமைதியாகிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஜம் வீட்டுக்கு கூட்டு போறியா சொல்லி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இல்லையே எதுவும் மூச்சு கோவமாக இருக்க மாதிரி தெரியுது சொல்கிறாங்க. மூச்சிலாம் கோவமாக இல்லை வீட்டுக்கு கூட்டி போக சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. டே சொல்லு என்னாச்சு ஜங்க் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ எப்படி மற்றவங்களுக்கு பார்க்க விடலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் வரும்போது அந்த ஷர்ட்டை போட்டுருந்தேன் சொல்லிட்டாங்க. என்ன இருக்கிறேன் வரும்போது அந்த ஷர்ட்டை போட்டுருந்தேன் ஓகேவா உனக்காக மட்டும் நான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. போய் சொல்கிறாங்க. ப்ராமிஸ் அவனுக்காக தானே போட்டுருந்தேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட இந்த ஆப்ஷனில் கை வச்சு டச் பண்ணுறாங்க. ஜங்கோட ஃபீல் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மிட் வேல ஒரு உரமா பைக்கை நிப்பாடிட்டு ஜங்க் வந்து இருக்காங்க. இப்போ பைக்கில் சாஞ்சமாக இருக்காரு. ஜிமின் ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷனில் கை வச்சு பார்க்குறாங்க. அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்காக தானே இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்னட்டுக்கா உனக்கு பிடிக்கும்ல இல்லை பாடி ரொம்ப பிடிக்கும்ல ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு பாரு எனக்கு ரொம்ப பாடி சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா உனக்கு எல்லாமே பிடிக்குன்னு தெரியும் சும்மா சொன்னேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க்கு பார்த்துருக்காங்க. ஜிம் எடுத்து வச்சுக்காங்க. ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜங்க் கிட்ட போகிறாங்க. வந்துட்டு க்ளோஸாக போகிறாங்க. டக்குன்னு ஜிம்முக்கு ஃபோன் வந்துட்டு ஜிம் ஃபோன் போகிறாங்க. அலமா சொல்கிறாங்க. ஜிமின் எப்போ ஒரு 5 வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த அவ்வளோதான் வந்துட்டு ஜிம் ஃபோன் சொல்கிறாங்க. ஜங்க் பாரு வீட்டுக்கு அம்மா தேட்டுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ ஜங்க் தான் சரி ஓகேவா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்க் வந்து ஒரு டைம் டெஸ்ட் பண்ணது இல்லை. ஏன்னாக்கா அவருக்கு ஒரு விஷயம் என்னக்கா ஜிம் லவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஏன்னா அவர் லவர் சொல்லிட்டாரு. நம்ம ஜிம் லவர் சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அப்போ ட்ரை பண்ணுவார். ஆனால் ஜிம்மில் அதுக்குள்ளே ஏதாவது கால் வந்துடும் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓடி போயிடுவார். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட இப்போ டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. ஜங்க் அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே போதுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மில் இருந்து ஜங்கோ டைட்டாக ஹேக் பண்ணி அவரோட ஹெட் ஜிம்மில் ஜங்கோ ஷோல்டர் வச்சிருக்காங்க. பலமாக முடிச்சுட்டாங்க. ஜங்கா கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப க்ளோஸாக ஜங்கோ தான் அந்தளவுக்கு அட்டாச் பண்ணி ரொம்ப டைட்டாக ஹேக் பண்ணியிருக்காரு. ஜங்கோ அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படினாக்கா ஒரு 2 வீடியோ முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி போறியா சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய்ஸ் ஜங்க் போயிடுறாங்க. இப்படி தான்டா கியூட் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. வீக்கெண்டில் இவங்களும் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபேமிலி டின்னர் சாப்பிடுவாங்க. அப்போ ஃபேமிலி டின்னர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு அவர் ஹேண்ட் வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. நம்ம ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நான் வயந்தான் ஜங்க் உனக்கு ஃபுட்டு பிடிக்கல சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. தேங்க்யூ வயன் சொல்லி சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கல சொல்லி எடுத்து வைக்கிறது. ஜிம்முக்கு வந்து ஜங்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் வந்துட்டு பிடிக்கும் சார் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஏன் மூணு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஜங்கு வந்து மறைக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஆட்ரா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்தா ஜிம்மில் தைஸாக கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு நோ சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் வந்து கேட்க மாட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன டீச் பண்ணுறாங்க சார் ஜிம் தான் இப்போ அவளோட கால் எடுத்துட்டு ஜங்கு லெக்ஸ் கிட்ட வைக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குச்சு. ஜங்கு தான் எதுவும் சொல்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணல இவங்கள. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. நீ மட்டும் என்ன பண்ணுறாங்க ஹேண்ட் எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. என் டீச் பண்ண நான் டீச் பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும் சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. விண்டோஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் தான் வீட்டில் படுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து நாக்காக ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டான் ஜிம் தான் வந்துட்டு உள்ளே வாசிட்டாங்க. இப்போ ஜங்குள்ளே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. தூக்கமே வர ஜங்கு வந்து ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. பாரு ஏன்னா பார்த்துட்டு போகிறாங்க. போ சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு போகணும். ஜங்கு ஜிம் பக்கத்தில் டைட்டாக படுத்துக்கிறாங்க. ஹக் பண்ணி ஜிம் வந்துட்டு என்னாச்சு சொல்லிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா ஒர்க் அதிகமாக பண்ணனா சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஜிம் டக்குனு நினச்சி உட்காராங்க. ரொம்ப ஒர்க் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. ஹேண்டை கூட ஜிம் தான் ஜங்கோட ஹேண்டில் மசாஜ் பண்ணி விடுறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் டக்கு ஜிம் எடுத்து கொஞ்சம் அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம் மேலே படுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. நான் வேணா கிராஜுவேட் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஆஃபீஸில் வந்து ஹெல்ப் பண்ணாமா சொல்கிறாங்க. நிஜமாக ஹெல்ப் பண்ணுறேன். நிஜமாக ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என் ஜிம்மின் சொல்கிறாங்க. உனக்கு என்ன எந்தளவுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியாத ஆசை கேட்குறாங்க. இல்லைடா நீ சொல்லலாம் சொல்கிறாங்க. ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ அந்த வருஷம் எப்போ சொல்லுவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அதே சொல்கிறாங்க. சொல்லி எப்போ சொல்லுவா சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்ம் தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு அவர் ஃபேஸ் மாறி போய்ட்டு ஜிம் லைட்டாக நாட்டே ஸ்மெல் பண்ணுறாரு.
ஜங்க் அது பார்க்கவே இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேங்க. அதே சொல்கிறேன் அது சொல்கிறேன் எப்போ சொல்கிறாங்க. வெயிட் பண்ண ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேங்க. சரி ஓகே எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு நீ சொல்கிறதுக்கு சுத்த விட்டுறல. சரி சுத்த விட்டுக்கோ ஜங்குக்கும். இப்போ எனக்கு தானே ஏன் ஜிம் தானே எங்கே போகிறேன் என்ன விட்டு சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. என் செல்லும் ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் டைட்டாக ஹேக் பண்ணி என்ன அவளுக்கு ரேசாக லவ் பண்ணுறாங்க ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஜங்க் ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்பாட்ட சொல்லலாம் ஃபஸ்ட் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜங்க் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே சரியாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஜங்கும் மேக்ஸோட தான் சுற்றுவாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே ட்ரிப் போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலி ட்ரிப் தான். இந்த ட்ரிப்பில் காய் கூட வந்திருக்காரு. நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அது ரூம் வந்து எக்ஸ்ட்ரா இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நம்ம புக் பண்ணலையான்னு ஆமாம் ரூம் வந்து ஒரு ரூம் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்னா 3 பேர் இல்லை 2 பேர் வந்து ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ஒயின் பொண்ணு பிள்ளை தலையாக அவருக்கு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்தா ஆகணும் சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் கப்பலாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரூம் உங்களை ஜின்னுக்கு நம்பிச்சுக்கு ஒரு ரூம். அப்போ காய் ஜங்குக்கு ஜிம்மின் 3 பேர் ஒன்றா தூங்கிக்கிறீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. அவங்க பசங்க தானே சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. காய் சின்னலாம் சொல்கிறாங்க. நீ கீழே படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறச்சு அவங்க என்ன பேசுகிற ஏன் காய் கீழே படுத்துக்க சொல்கிறா கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குற எனக்கு கூட பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் காய் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்போ பக்கம் சொல்லிட்டு ஜங்க் காய் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சோஃபாவில் நெக்கில் பெயினாக இருக்கும்டா சொல்கிறாங்க. ரொட்டேட்டாக இல்லை ரோல் பண்ணி படுக்க முடியாது சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் படுத்துக்கிறேன் ஓகேவா நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கையும் நம்ம காயும் பெட்டில் படுக்க சொல்லிட்டு சோஃபாவில் படுத்துக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் பெட்டில் சோஃபாவில் படுக்க முடியல. அவர் கீழே வந்துட்டு ஒரு பிளாங்கெட்டுக்கு விரிச்சிட்டு அதில் கீழே படுத்துறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. காய் தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட்டில் நம்ம ஜங்க் இறங்கிட்டு ஜிம் டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. ஜிம் ஜங்க் டைட்டாக ஹேக் பண்ணி அவர் கூட தூங்குறாங்க. இப்போ ஒரு கடத்துக்கு மேலே நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் கீழே வந்துட்டு ஏன்னா ஷிவர் ஆகிட்டு இருக்கு கீழே தூங்க முடியல. அவர் பார்க்குறாங்க எப்படி தூங்கணும் அவங்களுக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் எஞ்சி போயிட்டு அந்த ரிசப்ஷனில் கேட்குறாங்க. மேட்ரஸ் மட்டும் இருக்கா சொல்லிட்டு இருக்குது சார் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் வாங்கிட்டு அந்த மேட்ரஸ் சொல்லிட்டு அந்த சைடில் பெட்டோட அந்த சைடில் போட்டு நம்ம ஜங்கு ஜிம் ஹெல்ப் பண்ணுறது அந்த பெட்டில் படுக்க அந்த மேட்ரஸ் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஷிவர் ஆக மாட்டேன். ஜங்கு தான் ஜிம் ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் ஜங்க் ரொம்ப டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அவர் ஃபேஸை ஜங்கோட செஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மை கியூட்டி ஒய்ஃப் எப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு அழகாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா. ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க. இந்த காய் பார்த்தது நினச்சிட்டு ஜங்க் எனக்கா ஜங்கும் ஜிம்மில் போட்டு யாருக்கும் தெரியாது அந்த செகண்ட் வரைக்கும். டக்குன்னு காய் ஜங்கு எழுந்து போகிறாங்க. பெட்டில் படுத்துறாங்க. ஜிம் பார்த்தா அப்படியே நார்மலாக தூங்கிட்டு இருக்காரு. அது அந்த 1 வீக் மூவில போயிருக்கும். இப்படி தாண்டா அவர் அவ்வளோ கேர் பண்ணிப்பாரு. ஜிம்முக்கு பிடிச்சது பிடிக்காது பார்த்து பண்ணுறாரு. இப்போது ஜங்கோட பாடி தாண்டா வருது 1 வீக் ஆஃப்டரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் தான் ரைட் பண்ணிட்டுருக்காங்க. நான் உன்ட்டு தான் பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பெட்ரூமில் தான் ஜங்கு உட்காந்துருக்காங்க. ஜங்கு வந்து விண்டோ சொல்லி தான் ஒரு நேரம் வரவே மாட்டார். உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் நேரம் ஒரு வரையிலாக தனியாக அப்படி தான் வருவார். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட பாடி வரப்போ சொல்லிட்டாங்க. தெரியுமே சார் ஜிம் சொல்கிறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் தான் ரைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்கோட பேச பார்க்க மாட்டாங்க. ஜங்கோட மறைச்சு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பேச மாட்டான் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு உம்மிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க. அவங்க காசு சொல்கிறாங்க. நான் உதர பேசிட்டு இருக்கேன்னு பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி சாரிடாமா சொல்கிறாங்க. அப்போ நின்று பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட பாடிக்கு என்ன ஸ்பெஷல் ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஸ்பெஷல் வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன கேட்டாலும் கொடுக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு ஃப்ரெஷ் ஆகியாகுது. ஜிம்மு பிளான் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. நம்ம அப்பா மட்டும் பேசிட்டு நம்ம ஜங்கோட லவ் அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணுவோம். பாடி அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவனுக்கு மொத்தம் சர்வ ஹாப்பினஸாக கொடுக்கணும்னு சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லு என்ன பாடி அன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணல ஹாப்பினஸ் எல்லாம் கொடுக்கல சொல்கிறாங்க. அன்றைக்கி நினைக்காத என்னடா நம்ம டைப் கேட்குறானே சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன்னு கேட்குறானே சொல்லிட்டு நினைக்காது சரியா. எனக்கு நீ தானே எனக்கு விட்டதுலாம் ஒரு விஷயம் இல்லை. எல்லாமே கேட்க போனால் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவில்ல ஜங்க் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு கேட்கணும் ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கே இன்செக்யூர் ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கானது மட்டும்தான் ஓகே ஒன்றுட்டு எங்கே போகாது. ஜிம் ஒரே ஒரு சில சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு செம ஹாப்பி. ஜங்கு டக்குன்னு ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. அது செகண்ட் அன்றைக்கி தான் அவங்க ஃபஸ்ட்டு கிஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜங்கு இப்போ தான் ஜங்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜிம் சொல்கிறாங்க. என்னன்றது போடா வீட்டுக்கு போ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பக்கம் என்ன சொல்கிறாங்க. போ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு சரி ஓகே கிஸ் பண்ணிட்டு அவசரப்பட்டு அவங்க லவ் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணலாமோ ஜங்கு ஓடி போயிட்டாங்க. சரி இந்த பக்கம் ஜிம்முக்கு ஜங்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது. ஒரு மாதிரி கட்சும் லவ் சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ண நினச்சி இந்த பையன் அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க. சரி ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே ஏன் ஜங்கு அதை நிஜமே விட்டுறாங்க. இப்போ ஜங்கு இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வச்சு நான் கிஸ் பண்ணிட்டேன். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கிஸ் பண்ணிட்டேன். சரி லவ் சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ணல பரிந்துருக்கலாம். அது நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே என் ஜிம்மி தானே ஜங்கு நினைக்கிறாங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணால் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போது ஜங்கு போயிட்டாங்க. நான் 1 வீக் ஆஃப்டர் தானே ஜங்கோட பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜங்கோட வீட்டில் அந்த ஜங்கோட பேரண்ட்ஸ் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் ஜிம்மி ஒயின் நிலமிட்டு இருக்காங்க. காய் நிறைய பேர் இருக்காங்க. ஜங்கோட ஃபோக்கஸாக ஜிம்மி கிட்ட தான் இருக்குது. அவன் எப்போ லவ் சொல்லுவான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க.
ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் மாநில பேசவே இல்லை, ஒரு அப்செட்டாக இருக்குது, என்னடா தங்கம் என்னாச்சு? ஜங்கு கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் உள்ள ஜங்கா. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகணுமா? அங்கே பாரு, நீன்ட்டு பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு எக்ஸாம் வரப்போதா, அதான் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கா கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குன்னா எக்ஸாம் வருதா, டெஸ்ட் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே டெஸ்ட் பண்ணல, ஆனால் நீ சொல்லு என்கிட்ட பேசணும்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன பேசணும்னு சொல்லிட்டு லவ் சொல்கிறா. ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லவ்வா என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்கும், ப்ளே பண்ணாத ஓகேவா, என்ன ப்ராங்க் இது பண்ணாதான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாடி வர ஓகேவா, ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த பாடிலாம் எனக்கு விஷயமே இல்லை, என்கிட்ட லவ் சொல்ல ரொம்ப ஆசையாக இருக்குன்றது அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுடாமா ஜங்க் கேட்குறாங்க. லவ் பண்ணுறல ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று கேட்கணும் ஆசை இருக்குது. ஜங்கா லவ்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்லுடா லவ் ஜங்கான்னு சொல்லுடா. ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா பேசுகிறா சொல்கிறாங்க. என்ன ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஜங்கோட எடுத்து விட்றாங்க. என்ன பேசுனா அவன் லவ் பண்ணுறா யார் சொன்னா கேட்குறாங்க. ஜங்கு பாருக்கு நீ என்ன பேசுகிற, நீ லவ் பண்ணுறேன் அவன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜங்கு அங்கே பாரு, நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக அந்த கல்யாணம் சொல்லவே மாட்டேன் சரியா, அன்றைக்கி நீ கிஸ் பண்ணிட்டியா, எனக்கும் அந்த செகண்ட் எப்படி இருக்குது என்னப்பா சொல்கிறேன்னு தெரியலடா, அதை நான் பேக்கஸ் பண்ணுறேன், மற்றபடி லவ் பண்ணல சொல்கிறாங்க. ஜங்கு பாருக்கு போய் சொல்கிறேன், பாடியில் அழ வைக்க சரியா, இப்படி பண்ணாத வைக்க தயவுன்னு சொல்லு, ஏன் இப்படி பேசுகிறேன். அவர் ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு லவ் பண்ணவே இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. என்னென்னு லவ் பண்ணவே இல்லை, நீ எப்படி நினச்சிக்கிட்டா சொல்கிறாங்க. என்னென்னு இருக்குங்க பாருடா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணவே இல்லை ஓகேவா, நான் ஜஸ்ட்டு என்னுடைய டேடோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சண்டை தான் பார்க்குறேன் ஓகே, மற்றபடி நான் வேறு எதுவும் பார்க்கல, நீ எப்படி தப்பு கொஞ்சம் சரியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் அழ வைக்க சரியான்னு அப்படி இல்லை, எனக்கு தெரியும் உன் கல்ல எனக்கு லவ் பார்த்துக்கல சொல்கிறாங்க. ப்ராமிஸாக லவ் பண்ணல ஜம்கா சொல்கிறாங்க. பொய் சொல்கிறா ஜம்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்கிறாங்க. லவ் பண்ணுறடா, எதுக்காக ஹைட் பண்ணுறா, ப்ராங்க் பண்ணுறியா ஜம்க் கேட்குறாங்க. இல்லை நம்ம ப்ராங்க்லாம் பண்ணாமல் லவ் பண்ணவே சொல்கிறாங்க. பொய் சொல்கிறா ஜம்க் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜம்க்கு வந்து நேரில் பண்ணுறாங்க. பார்த்தா ரைனி ஸ்டார்ட் ஆகிடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்கா ரைனி இருக்குவா உள்ள போகலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போது ஜம்கோ ஜிம் இப்போ எங்கே இருக்காங்கனாக்கா ஜம்கோட வீட்டு கொஞ்சம் வெளில தான் இருக்காங்க. அந்த பிளேஸ் ஒரு பார்க் மாதிரி குட்டியாக ஒரு பார்க் தான், பக்கத்தில் தான் இருக்கும். அந்த பார்க்கில் அடிக்கடி ஜம்கோட ஒன்றா போய் உட்காந்துருப்பாங்க. ஜம் கேட்குறாங்க. பாரு சொல்கிறா என்கிட்ட சொல்கிறாங்க. ஜம்காக்க ஜம்கா நான் லவ் பண்ணவே இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிறா எனக்கு தெரியும் லவ் பண்ணுற சொல்லிட்டு என்ன ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஜம் கேட்குறாங்க. ப்ராமிஸாக லவ் பண்ணவே இல்லை தெரியுமா, நீ தான் நினச்சிக்கிட்ட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக பேச பிடிக்கும், லவ் பண்ணுற பிடிக்கும், ஆனால் லவ் இல்லை சொல்கிறாங்க. பொய் சொல்லிட்டுடா, நீ என்னோட ஜிம்மில் எனக்கு ரொம்ப தெரியும்டா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி ஹைட் பண்ணுற, யாராவது சொன்னாங்களா, இதை பயப்படுறியா ஜம் கேட்குறாங்க. எதுக்கு பயப்படுற, நம்ம வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்களா, லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்கிறாமா. ஜம் கெஞ்சுறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜங்காடி ரொம்ப யோசிக்கிற சரியா ஒன்றும் இல்லை நீ இப்போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மை ப்ராமிஸாக லவ் பண்ணலையா சொல்கிறாங்க. லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எனக்கு டேஸ் பழகுறது இதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. பொய் சொல்லாதடா, நான் உன் ஃப்ரெண்டடா ஜம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ பொய் சொல்லி ஜிம்மி ப்ளீஸுங்க பாரு பெக்கிங்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஜம்க்கு என்ன பேச சொல்கிறாங்க. பெக்கிங்கோட தாங்கல சொல்கிறாமா, நான் பெக் பண்ணி கேட்குறேன் லவ் பண்ணுறல ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவரால் தாங்க முடியல, அவர் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன், தனக்கு முன்னாடி அவர் பெக் பண்ணுறது அவரால் எதுக்கு முடியல. ஜம்முக்கு பாரு பண்ணாது ஓகேவா, நான் லவ் பண்ணல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அந்த ரைனில் அவங்க கூட ஆடுறது ஃபுல்லாகவே அந்த டேஸ் சொல்லி ரைனில் தான் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்க நான் லவ் பண்ணவே இல்லை ஜம்கா ஓகேவா, எனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப பாரு ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசினேன், அப்படி தான் பழகினேன், ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ் அவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், அதில் ஹேபிட் இருக்குது நேச்சுரல் அவ்வளோதான், மற்றபடி தப்பாக எடுக்காது லவ்னு எடுத்துக்காது. ஐம் சாரி சார் ஜம் போயிட்டாங்க. ஜம்க்கு ரொம்ப அழகாங்க கெஞ்சிட்டு இருக்காரோட தாங்க முடியல. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜம்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு தான் என்ன பிடிக்கல சொல்கிறேன் மாற்றிக்கிற சார். ஜம்க்கு எவ்வளோ கெஞ்சுறாங்க, எனக்கு இல்லாமல் இருக்க முடியாது, சின்ன வயசுலேருந்து எனக்கு நீ தான் எல்லாமே. அப்போ ஜம்க்கு எவ்வளோ கெஞ்சுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரிப்ளை பண்ணவே இல்லை. நம்ம ஜம்க்கு வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஜம்க்கு ஜிம்மி பார்க்கலான்னு போகிறாங்க. ஜிம்மில் அவாய்ட் பண்ணுறாங்க. ஜம்க்கு பார்க்கவே மாட்டாரு, ரொம்ப இக்னோர் பண்ணுறாரு. இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் இப்படி போயிருந்தோம். 1 மந்த் ஆஃப்டர் ஜம்கோட அம்மா ஜிம்முக்கும் ஜம்முக்கும் நம்ம எனக்கு மேட்ச் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜம்க் பார்க்குற அம்மா சொல்லிட்டாங்க. அது நம்மளோட பாடி அன்றைக்கி தான் ஜம்கோட ஜிம்மோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க ஓகேவா, என்னோட பேரண்ட்ஸ் பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமா சரியா, நீ மேட்ச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க அம்மா. இல்லை யாரும் மேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு நீ பிடிக்கல ஜம்கோட அம்மா கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கும் தொட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. எதுக்குன்னு ரீசன் சொல்ல மாட்டாரு, இவங்க புரிய மாட்டேன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே மேட்ச் வச்சா சரியானு சொல்லிட்டு அவங்க ஜம்க்கு ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஆக்சுவலாக எனக்கு அந்த எக்ஸாம் முடியுதுல ஓகேவா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு.
அன்னைக்கு தான் நம்ம பையனும் ஜங்கோட மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அது 1 மந்த் எவ்வளோ டைம் கொடுப்பாங்க ஜிம்முக்கு பேசுறதுக்கும். ஆனால் ஜிம்முக்கு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்கல. ஃபைனலாக ஜிம்மு அன்னைக்கு பார்க்குறாங்க பையனோட மேரேஜ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும். மேரேஜ் முடிஞ்ச அந்த செகண்டே வந்துட்டு எப்படினாக்கா ஜிம்முக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருப்பார் பைத்தியக்கிற மாதிரி குடிச்சிட்டு. ஆனால் ஜிம்முக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே இவ்வளோ பண்ணிட்டு போயிருப்பார் 1 மந்த் தான். இப்போ பையனோட மேரேஜ் அன்னைக்கு நடந்திருக்கும். அப்பா ஜங்கோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து அந்த நைட் அப்ராட் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க ஜிம்மில் வந்து காணும். அவர் வந்து பார்க்குறாங்க எங்கே காணும் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க ஒயின் ஒன்று நம்பி வந்திருக்கா சரியா அவனை பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒயன்ட்ட சொல்லிட்டு ஓகே கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கு, நீ வந்து ஒரு மாதிரி அப்செட் இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ஓகே கொஞ்சம் டேஸ் இருக்கும் 2 பேருக்கும். ஒருத்தரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேமிலி மெம்பரை மட்டும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்க போறீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி சொல்கிறாங்க. அவர் வந்து ஜிம்முக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, கான்டாக்ட் பண்ண முடியல. டேஸ் போயிட்டே இருக்குது. ஜிம் எங்கே போயிருக்காலும் ஜங்குக்கு தெரியவே இல்லை. ஜங்கு வந்து கேட்குறாங்க. ஜங்கா ஒயின்ட்டு கேட்க முடியல. ஸோ ஒயின்ட்டு கேட்க தப்பாக நினச்சி சொல்லிட்டு கேட்காம அமைதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஒயின் வந்து ஜங்குக்கு பாரு நான் வந்து ஃப்ரெண்டாக இருப்பேன், ஃபஸ்ட்டாக இருக்குது உங்களோட ஒய்ஃபாக இருப்பேன் சரியா, நீ இதை நினச்சி ஒரி பண்ணாத டைம் எடுத்துக்கோ. ஜங்குக்கு ஒயின் சொல்லிட்டா. ஜங்குக்கு தேங்க்யூ ஒயின் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து ஒயின் ரொம்ப நல்லா பண்ணுறதுக்காக கேர் பண்ணுவார். சாப்பிட்ட ஒயின் அப்படிலாம் கேட்பாரு. அதை தாண்டி மற்றபடி ஒய்ஃபாக பார்க்கவே மாட்டார். இப்படி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜம்கால ஜிம்மில் ஒரு செகண்ட் கூட மறக்க முடியல. அவருக்கு வந்து இப்போ கிரேஸாக இருக்கார். அவருக்கு தெரியுது ஜம்கோ ஜிம் தான் லவ் பண்ணுறா சொல்ல மாட்டாங்க. அவருக்கு புரிஞ்சுட்டாரு. அந்த ரீசன் விட்டு கொடுக்க மாட்டாரு. நீ எங்கே இருக்க எங்கே போயிட்டா சார் ஜம்கோ அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏதோ ரீசன் இருக்கு சொல்ல மாட்டேன். ஜம்கோ அதே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 6 மந்த் அப்படியே 4 மந்த் போயிருக்கா. 4 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஜின்னு வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அவ்வளோ எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப்டர் அந்த மாதிரி ஒயனுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய தானே அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்துட்டு சரி ஓகே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஒயன் வந்துட்டு ஜிம்மில் வந்து சரகட் வேறு சூஸ் பண்ணுறப்போ அவர் ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருக்குது. எனக்கு அவர் ஜிம்மில் லவ் பண்ணா கூட அவரோட சரகட் வேறு மாற்ற நினைக்க முடியாது. ஏன்னா ஜிம் ரொம்ப என்ன சண்டை பியோர்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த லவ் விஷயம் மட்டும் அவர் ஹார்ட் பண்ணுறாருன்றது அவருக்கு தெரியும். மற்றபடி ஆனால் எப்படி ஹார்ட் பண்ணாலும் அவருக்கு தெரியல ரீசன். இப்போ தான் தெரியுது. எனக்கு ஜிம்மோட பேரண்ட்ஸ் வந்து ஜிம்மில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அதை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட அவரால் எங்கே இருக்கா சொல்லிட்டு சரியாக ஃபைனல் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம அவர் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் எல்லாரும் பண்ணுறதப்போ நீங்கள் சரி பண்ணுறீங்களா, நான் வந்துட்டு ஓகே அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜங்க் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க அம்மா எனக்கு பிரச்சனை ஒரு விஷயமே இல்லை மாசம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவர் கேட்டு ரொம்ப ஹாப் ஆகிட்டாங்க. ஜின்னு ஜங்கிட்ட வராங்க. ஜங்குக்கு தேங்க்யூ ஜங்கு சொல்லி ஜின்னு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜின்னு பார்க்குறாங்க. நீங்களாம் ஒரு அம்மான்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு மேலே வச்சுக்கலாம் புரியுது. அவள் வந்துட்டு ஒரு கஷ்டப்படுறா அந்த ரீசன் அப்படி இருக்குது புரியுது. ஆனால் அதுக்காக இன்னொரு குழந்தைய அப்படி அழ வைக்கலாமா, ஒரு குழந்தை அப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒரு குழந்தைய ஹாப்பி வச்சுக்கணும்னு நினைக்கலாமா. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி அவனை அதுவும் இந்த மாதிரி ஜிம்மில் எப்படி உழைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா இப்போ என்ன பண்ணு கேட்குறாங்க. பாருப்பா நம்ம ஜிம் வந்துட்டு அப்ராடில் இருக்கான் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அம்மா அப்ராடில் இருக்காங்க யூஎஸ்ல இருக்கான் ஓகேவா சொல்கிறாங்க. கரண்ட் இப்போ யூஎஸ்ல தான் இருக்கான். வந்து படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ஜூன் நீங்கள் நம்ம 3 பேர் போங்க ஓகே, நீங்கள் நம்ஜூன் சின்ன 3 பேர் போங்க. போயிட்டு நம்ம ஜிம்மில் வந்து பாருங்கள் ஓகே, பார்த்துட்டு ஒரு டாக்டர் பேசிட்டு ஒரு சர்ஜரி மாதிரி மாற்றுங்க. பேபிஸ்க்கு அது ப்ராசஸ் என்ன பண்ணுங்க பண்ணிட்டு சீக்கிரம் பேபியோட வாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன் ஆமாம் ஜங்குக்கு என் தம்பி எனக்காக ஹெல்ப் பண்ணுவோம் சரியா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறா. ஜங்கோட வயன் சொல்கிறா. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் எப்படி வயன் அப்படி யோசிக்க முடியுது. எனக்கு ஒரு புரியுது ஒரு சுச்சுவேஷன் புரியுது. அதுக்காக ஜிம்லேயும் சூஸ் பண்ணணும். அவன் ரொம்ப பாவம் குழந்தை இல்லையா, அவன் வந்து சந்தி அவனை போய் இருக்காங்க சூஸ் பண்ணுறான். அவன் ஃபீலிங்ஸ் அவங்க இருக்கா ஜங்கு நினைக்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கோட பேரண்ட்ஸ் அதான் ஜிம்மில் அந்த ஜின்னு நம்ஜுன்னு பார்த்தா அவங்க கேஷ் இருக்காங்க. ஜின் நம்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் ஜின்னுக்கு அந்த இதே இல்லை. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரு சிலமே ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் கிளம்பி போகிறாங்க ஃபாரின் போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு நம்ம ஜிம்மிட்ட நம்ம ஜின்னு பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகுதும்மா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாடுதங்க அக்காவுக்கு அப்படி ப்ராப்ளம் இருக்குடா சொல்கிறாங்க. சொல்லலாம் சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்கம்மா அதனால தானே ஜங்கு விட்டு கொடுத்தா ஜிம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜங்கு அங்கேயும் லிசன் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரூம் வெளியே தான் நின்றுக்காரு அவரு. இங்கே நம்ம ஜின்னு நம்ம ஜிம்மு 3 பேர் ரூமில் இருக்காங்க. நம்ம பார்க்குறாங்க. ஜின் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாமா, நம்ம வேற ஒரு பசங்க பார்க்கலாமா, நம்ம வேண்ட சொல்ல வேணாம் சரி இங்கே வேற ஒரு பசங்க பார்த்து நம்ம சரகட் மாதிரி மாற்றிடலாம். கேட்டால் ஜிம்மு தான் பேபி சரகட் பண்ண மாதிரி எதுவும் சொல்லிடலாமே போய் சொல்லலாமா நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை அவன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுவோம் சரி அவருக்கு தெரியாதா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நம்ம ஜிம்மில் ஆர்டர் பண்ணுறோம் தான் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லை முடியாது மாஸ்டர் தாங்க அவங்க ஒரே ஒரு டைம் லாஸ்ட் டைம் அக்கா ப்ளீஸ் தான் சொல்ல நம்ம ஜின்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதில் ஃபஸ்ட் டைம் போய்க்க சொல்கிறப்ப ரொம்ப பெக் பண்ணி கேட்டுக்கோங்க அம்மா அன்றைக்கி இப்படி பெக் பண்ணிங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்மா அன்றைக்கி சொல்கிறாங்க. அன்றைக்கி இந்த கெஞ்சினிங்க என்கிட்ட அக்காவுக்காக விட்டு கொடு ஜங்க் வந்துட்டு ஒயின் கூட தான் ஒயின் ஹாப்பியாக இருப்பா அவள் லைஃப் ரொம்ப சேஃபும் செக்யூராக இருக்கும். வேறு யார் கூட ஒயின் தான் கொஞ்சம் ஹார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒயின் பாவம் அவங்களோட அக்காவுக்காக பண்ண சொல்லிட்டீங்க கேட்டீங்கம்மா அன்றைக்கி லெவல் விட்டு கொடுத்து போப்போம் மறுபடியும் என்ன போய் சர்வீட் மாதிரி அது ரொம்ப தப்புமா அப்படி எப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகும்மா வேண்டாம்மா எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் சின்ன பார்க்குறேங்க பாட்டு ஜங்க் கூட ஹார்ட் ஆக மாட்டாங்க ஓகேவா. ஜங்க் கூட ஒயின் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா. அதனால அவங்க சர்வீட் மாதிரி கூட ஓகே சொல்லியிருக்காங்க ஓகேவா. அவங்களும் மறந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க.
சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு நம்பிக்கை இல்லை ஜங்க் ஃபுட் பண்ண மாட்டாங்க ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டான் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம நான் நம்பிட்டு பார்க்குறேன் இல்லை ஜிம் யோசிக்கலாமே சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஜிம் இதான் கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம ஜிம்னு பேபி ஹோல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் ஜிம் வந்துட்டு புரியாமல் இருக்காங்க. இந்த ஒரே இது மட்டும் பண்ண லாஸ்ட் அக்காக்காக பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் அவர் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ஜிம் வந்து விட மாட்டாரு. அந்த ரீசனால அவர் ஓகே சொல்கிறாங்க. இப்போ 3 நாள் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ போய்ட்டு டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு ஓகே ஸ்டடி செக் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் வெளில இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. வேணா டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் ஜிம்மில் பேச பண்ணுறாங்க. உனக்கு உண்மை இது ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க ஜங்க் சொல்கிறாங்க. உண்மை உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. இது உன்னோட குழந்தைங்க தானே ஜம்கா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜம்க்கு வந்து பார்க்குறாங்க. அவருக்கு ஸ்டில் ஜிம்முக்கு ஜம்க் மேலே லவ் இருக்குது. ஜிம்முக்கு கொஞ்சம் கூட மான் பண்ணல. அந்த கண்ணு லவ் அப்படி இருக்குது. ஜம்க்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருக்கும். இப்போ நம்ம ஜம்க் பார்க்குறாங்க. ஜம்க்கு டாக்டர் ஜிம்மில் கலந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க் தான் டாக்டர் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெளில இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஓகே சார் தெரிஞ்சு போய் அவங்க ரூம் விட்டு யாரும் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அவங்க வெளில போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜம்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ணாரு கேட்குறாங்க. ஜம்கா சார் ஏன் இப்படி பண்ணாரு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஏன் இப்படி பண்ணாரு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்காக லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணாமல் சொல்லிட்டு லவ் பண்ண சொல்லிட்டு வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு யார் வேணும் சொல்லி என்ன சொல்லிட்டு போட்டா உங்கள் லவ் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது ஜம்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மா பேசுனா கேட்டால் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஜம்கா என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா பேசுனா கேட்டால் சரியா நானும் உடனே சொல்லி ஏன் உங்களுக்கு எம்எல் லவ்லாம் போணுச்சு ஏன் லவ் பண்ண சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல. அதை எம்எல் லவ் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ஏற்றுக்க முடியல தெரியுமா. வைத்தியகரமாக தான் இருந்தேன். எனக்கு இப்போ தான் அந்த கிளாரிஃபை கிடச்சி சரியா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறேன். ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எனக்கு ஜம்கா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் ரெண்டு எஸ்கேப் ஆக முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு எஸ்கேப் ஆக முடியாது சரியா. என் குழந்தைங்க சரகட் மாதிரா கேட்குறாங்க. ஜிம்முக்கு மார்க்கு ஜம்கா சொல்கிறாங்க. என் குழந்தைங்க மீது அம்மாவாக இருப்பேன் சரியா. அதுக்கு யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் சரகட் மாதிரி இல்லை சரியா சொல்கிறாங்க. ஒரு உண்மையான அம்மாவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மார்க்கு ஜம்கா சொல்கிறாங்க. ஆமாம் உன் அப்பா அம்மா அக்கா 3 பேர் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜம்கா வேண்டாமா சொல்கிறாங்க. வேண்டாமா எங்கே வந்து கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன பார்க்கறதுக்காக கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. என்னெல்லாம் அவனை பார்க்காம ஒரே ஊரில் இருந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்கும் அக்கா கூட பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜம்ப் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. யுவர் மைண்ட் முக்கியம் ஒன்லி மைண்ட் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஜம்க்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஜிம் மட்டும்தான் ஜான் ஜிம் மட்டும்தான் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஜம்கா சொல்கிறாங்க. ஓகேவா அவங்க அப்பா மேலே நினச்சிருக்காங்க. சரி அவங்க என்ன நினச்சிட்டு போட்டுக்கணும் எனக்கு அது கவலையில் ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ண நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அதான் நடக்கும் ஜம்ப் சொல்கிறாங்க. இன்னும் பயம் இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. பாரு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீ மூவ் பண்ணல சொல்கிறாங்க. ஓ நான் விட்டு மூவ் பண்ண நினச்சி ஜம்ப் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. விட்டு மூவ் பண்ணி அக்கா கூட லைஃப் ஹாப்பி வாழ நினச்சிட்டு இருக்கியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற அது சொல்கிறாங்க. அதுக்கு வேற ஆள் பாரு ஜம்ப் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் எதுவும் சொல்லாமல் விளைஞ்சி வராங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாமா கேட்குறாங்க. என்ன டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்முக்கான செக்அப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜிம்முக்கு கொஞ்சம் டேஸும் சரியாக சாப்பிடாம இருப்பார். இப்போ நம்ம சின்ன பார்க்குற என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்முக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பாங்க. கியூர நல்லா இருக்காரா அவர் ஹெல்த் வந்து ஓகேவா ஃபிசிக்கலாக அவர் ஓகேவா இருந்தால் தான் மேபிலாம் அந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 months இருக்கும் சார் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு எனக்கு ஆமாம் இப்போ அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணிடலாம் ஒரு 2 months 3 months போகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிக்கைக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க. ஜம்முன்னு நம்பிச்சு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என் பையனோட ஹெல்த் கியூர் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கிள் நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. தப்பா எடுத்து தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மார்க் எப்படி விட்டு போகிறோம் சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. இல்லை நாங்களே இருக்கோம் ஜிம்முக்கு ஹெல்த் கியூர் ஆகிற வரைக்கும் நாங்கள் இருக்கோம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து அங்கே தான் இருக்காங்க. நான் ஜிம்மு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறாரு. ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டு ரொம்ப ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது நம்ம ஜிம்மு மேலே எனக்கு ஏன்னா இந்த மாதிரி இது சூஸ் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் நம்பிட்டு பார்க்குறேன் ஜிம் இப்போ நான் சொல்கிறேன் ஜிம் வேணாம் ஜிம் வேணாம் ஜிம் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை ரொம்ப சஃபர் ஆகிறாங்க நம்ம பேசாமல் வேறு எதாவது சூஸ் பண்ணுவோமா அவங்க ஹெல்த் வேறு இஷ்யூவாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன் ஜிம் பார்க்குறேன் இல்லை ஒயனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா சொல்லிட்டு எனக்கு ஆமாம் ஒயன் என்கிட்ட கேட்டேன். ஆமாம் எனக்கு தெரியும் அப்பாவுக்கு வந்து என்னோட ஜிம் ரொம்ப லவ் அதிகமாக இருக்குமா அந்த ரீசனால ஒரு ஜிம் வந்து வேணும் கூட சொல்லுவார். அதனால நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க ஜிம் தான் எனக்கு போய் தரணும் வேறு யாரும் போய் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்துட்டு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அவள் என்ன நினைக்கிறாக்கா ஜிம் அவள் தம்பி இல்லையா அவன் பிளட்லேருந்து வர குழந்தை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கூட அவளுக்கு நம்மளோட பேபி இல்லை நம்ம ஃபேமிலி சேர்ந்து ஒரு குழந்தை நினைக்கிறா அதை புரிஞ்சுக்கணும் நம்பிச்சு நான் சொல்லிட்டு நம்ம சின்ன நம்பிச்சு வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் நம்பிச்சுக்கு ஒரு மாதிரி இருக்குது 3 months அப்படியே 2 months போகுது 2 months ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் செக் பண்ணி பார்க்குறோம். ஜிம் வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து க்யூர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு போவார். இப்போ அந்த ரீசன் இப்போ நல்லா இருக்கா சொல்லவும் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க.
என்னம்மா ஜம்ப் ஓகே சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே தவிர அது உண்மையாக அது நடக்கவே இல்லை. அங்கே இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறவங்க கிளம்பலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற நம்ம இருக்கிறதுனால நம்ம போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்க் வந்து கிளம்பி போயிடாரு. ஜிம் மட்டும் தாங்க இருக்காங்க. அங்கே ஒரு கேரக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 2 டேஸில் ஜங்க் ரிட்டன் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்னாச்சு உங்கக்கா எதுக்கு ரிட்டன் வந்தா கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா ஜங்க் கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜம்க்கா அது சொல்கிறாங்க. உனக்கு கேரக்டர் வச்சு பார்த்துக்கணும் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் இருக்கும் உனக்கு கேரக்டர் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. வா போகலாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குற எங்கே போகிறாங்க தெரியல சார். டேரெக்டாக பார்த்து ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு ஜங்குக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாரு. 2 பேரும் வேர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற எதுக்கு ஜம்கா சொல்கிறாங்க. அதுவா எனக்கு என் ஒய்ஃப்க்கு மேரேஜ் சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என் ஒய்ஃப்க்கு மேரேஜ் சொல்கிறாங்க. ஜம்கா இல்லைடாமா சொல்கிறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜம்கா இது எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிற ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுவும் யூஎஸ்ஏல அவங்க வந்து லீகலாக மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய வந்து டிவோர்ஸ் கேஸ்லாம் நடக்கும் இல்லையா. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜான்னு கேட்குறாங்க. ஆமாம் என் 2 பேருக்கும் தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என் கூட மேரேஜ் ஆனால் சார் ஜிம்மில் அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. அது ஒரு ஜம்க்கு ஜிம்மில் பார்த்து ரைட்டாக இவங்க பண்ணுறாங்க. ஜிம்முக்கு புரியல சார். இப்போ 2 பேரும் மேரேஜ் சைன் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் சைன் பண்ணிட்டாரு. ஏன்னா ஜம்க்கு சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் சைன் பண்ணிடுறாங்க. ரிங்கில் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் வெளில வந்துடுறாங்க. ஜிம் பார்க்க ஜங்கு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. உன்னை மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க எனக்கு நடந்த மேரேஜ் வந்து நார்மல் மேரேஜ் தான் ஓகேவா. அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் ஆகலை சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அப்பா சொன்னாங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு காசு கேட்குறாங்க. எனக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லை. நானே அவள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து நான் ஒய்ஃபை பார்க்க முடியாது. ஏன் டிவோர்ஸ் பண்ணிட்டா சொல்லி நினச்சேன் ஓகேவா. ஆனால் ரீசன் எனக்கு முடியும் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு எதனால் வந்துட்டு நீ லவ் பண்ணல. எதனால் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கல. எதனால் நீ வந்துட்டு ஹார்ட் பண்ண சொல்லி எனக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு. அதனால தான் ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க லீகலாக நீ விட்டு ஒய்ஃபு சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி பேச தப்பு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீ சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். நான் சொல்கிறேன் நீ கேட்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஜங்கா சொல்ல நான் சொல்கிறது மட்டும் கேட்கணும். வாஸ் ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்முக்கு தனியாக ஒரு வீடு ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு பெரிய வீட்டை வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அடுத்து ஒரு வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஓகேவா. அங்கே பாரு இது ஓன் ஹவுஸ் சொல்கிறாங்க. பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு வீடு. ஜிம் பார்க்க இது சொல்கிறாங்க. இது உனக்கும் எனக்கும் சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கும் எனக்கும் சரியாக நான் எங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் வந்து உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியாது சரியா. சில பேருக்கு மேபி ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு ஃபெயில்டாக கூட ஆகலாம் ஓகேவா. அந்த ரீசனால் தான் இப்போ அங்கே இருக்கிறதுக்கு அப்பா அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால தான் பிஸ்னஸ்லாம் இந்த ஷிஃப்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எதுவுமே சொல்ல சரியாக சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. பாஸ் ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மே போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகான வீடு எல்லாமே பிடிச்சி ஜிம்மில் பிடிச்ச மாதிரி எல்லாமே அழகாக அரேஞ்சாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஆனால் இது கில்ட்டியாக இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு கில்ட்டியாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு இந்த 6 மந்த்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு ஓகே. ஆல்மோஸ்ட் 8 மந்த்து ரொம்ப சஃபர் ஆகிடும் ஓகேவா. அதுக்கும்போது அந்த சஃபர்னஸ் எல்லாம் போயிட்டு ஹாப்பினஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். அந்த ஹாப்பினஸ் கூட பிள்ளை சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அந்த ஹாப்பினஸ் கூட பிள்ளை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்மி அவங்க இருக்காங்க. சரி சொல்லிட்டு ஏன்னா அவர் ஜங்க் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நாளைக்கு ஹனிமூன் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. ஹனிமூன் ஆசைட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்கா சொல்கிறாங்க. இது என்ன கேள்வி. எல்லாருக்கும் மேரேஜ் ஆனால் ஹனிமூன் போவாங்களா சொல்கிறாங்க. அதில் ஜங்கா சொல்கிறாங்க. நாளைக்கு ஹனிமூன் போகிறோம் ஓகேவா. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ டயர்டாக இருப்பா சொல்கிறாங்க. ஜிம்மு தான் அமைய படுத்துறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கும் ஜிம்மும் ஹனிமூன் தான் போகிறாங்க. அது ஜிம்முக்கு பிடிச்ச பிளேஸ் தான் ஸ்வீடன் இந்த சுவிட்சர்லாந்து. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய எல்லாம் சில்லுன்னு ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு கில்ட்டியாக இருக்குது. சேம் டைம் வந்து ஜங்கும் இப்படி ஹாப்பியாக இருக்கிறதுக்காக அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சஃபராக இருப்பது புரியுது. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா அதில் அப்பா அம்மா தானே இப்படி சூஸ் பண்ணது அவரால் ஏற்றுக்க முடியல. அதில் அம்மா அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இந்த ப்ராசஸ் நடக்கிறது இவங்க 2 பேரும் தெரியும். அவங்களும் தெரியாதுல்ல. இப்போ ஜிம்மில் என்ன இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பகல் ஃபுல்லாக சுற்றிருப்பாங்க வெளில. இப்போ ஜங்க் நைட்டு கூட்டி வராங்க. அந்த ஹோட்டல் ரூமுக்கு பார்த்தா அவ்வளோ அழகாக ரூம் டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டில் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நேற்று தான் வெட்டிங் தெரியும். அன்றைக்கி தான் வெட்டிங் நைட் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் வேணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. குடிக்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்கப்பா. ஜிம் ஜங்க் கொண்டாந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் குடிக்கும்போது ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்க் போட்டு கிஸ் பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு சின்ன கில்ட்டினஸ் இருக்குது. இதுக்குள்ள நம்ம தப்பு பண்ணுறோம். அப்படி இருந்தாலுமே ஒயனால ஜிம் கூட ஜங்க் அப்படி இருக்க முடியாது அவருக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்படி குழந்தை பிறந்தா அவங்க எப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா ஜங்கோட அப்பா சும்மா விட மாட்டாங்க. சரி ஓகே குழந்தை பிறக்க வரைக்கும் ஜங்க் நம்ம கூட இருக்கட்டும். ஸோ ஜிம்மு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து 2 பேர் கையில் அந்த வெட்டிங் ரிங் இருக்குது. ஜிம்முக்கு அதை பார்க்கப்போ இது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இந்த வெட்டிங் ரிங்லாம் இல்லாமல் இருந்தாக்கா அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு மாதிரி இன்னொரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி வேறு மாதிரி ஸ்ட்ரேஞ்சராக தெரியும் அவருக்கு. ஆனால் இப்போ இந்த வெட்டிங் ரிங்லாம் போட்டு லீகலாக மேரேஜ் பண்ணிட்டு விடாது ஜிம்முக்கு தப்பாக தெரியல. ஜிம் இப்போ ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ சஃபராக இருக்குன்னு தெரியுமா. ஜங்குக்கு தான் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு.
ஜிம்ல அதை பார்க்க முடியல. ஜிம் போயிட்டு இப்போ ஜங்க் கூட டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டு அவர் ஹாப்ஸ்லாம் கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன்னா ஜிம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜங்க் ஹாப்பியாக இருக்கணும், அவர் அழவே கூடாது, ரீசனுக்காக ரொம்ப அழ வச்சிருக்கோம் சொல்லிட்டு இப்போ அவரே லீட் எடுக்கிறாரு. அவரே கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஃபீல் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் லிப் பண்ணுறாங்க. லிப் பண்ணி பெட்டில் அழகாக லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம்மி அப்படி பெட்டில் மாம்சை விட நாங்கள் ஃபுல்லாக வெட்டு ஹாரி இப்போ ஜங்க் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள அழகாக ஒரு நைட் ஒரு போயிட்டுருக்கு. 1 வீக் இப்படி தான் போயிட்டுருக்கு. 1 வீக்கா இப்போ ஜங்க் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்க் கொண்டு ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பார்த்த கால் ஒயின் இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயின் ரெண்டுமே கேட்டதும் பார்த்ததுமே இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. 1 செகண்ட் சொல்லி ஜங்க் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் மிரர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஜங்க் ஜிம் பேக் பண்ணிக்கிட்டே சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் ஒயின்ட்ட ஃபோனில் பேசிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இப்போ ஒயினா அது ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒயினா இங்கே தான் இருக்கிற சுச்சுவேஷன் பாரு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு புரியும் ஜங்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம அது எப்போ பாசிட்டிவாகும் அப்போ தெரிஞ்சுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே ஒயின் சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜங்க் வந்து அவர் சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ எப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. நான் உன்னோட என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. ரிட்டன் யூஸே வராங்க. வந்துட்டு ஒரு 1 மந்த் ஜங்க் வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அது ஓகே ஆயிடுச்சா சக்ஸஸ் ஆயிடுச்சா கேட்டிருக்காங்க. பாசிட்டிவாக இருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான் ஜங்க் பார்க்குறாங்கம்மா அது ஃபெயில்ட் ஆகி சொல்லிட்டாங்க. ஃபெயில்ட் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜங்க் நீங்கள் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வைன் ஃபோன் பண்ணி சொல்கிறா நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஓகே ஒயின் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு அவர் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. டயர்டாக எனக்கு ஜங்க் அப்படி அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கா. ஜங்க் கிட்ட வந்து பார்க்குறாங்க. என்னதான் சொல்கிறாங்க பார்த்தியா நீ என்ன குழந்தை பத்துக்கிட்டு ஒரு மிஷினா ஜங்க் கேட்குறாங்க. நீ தங்க என்னோட உயிர்டா ஓகேவா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ தான் நமக்கு பேபிஸ்லாம் பிறக்கும் சரியா சரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் கோவம் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருக்க ஜிம்மில் ஜங்க் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி தூங்கு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் க்யூட்டாக நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க லைஃப் வந்து மாறிட்டு இருக்கு. ஜங்க் வந்து வீட்டில் தான் ஒர்க் பண்ணுவார். எனக்கு ஒரு ஒர்க் எல்லாமே இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. எல்லாமே வந்து அவர் வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் ரொம்ப ரெடி பண்ணிட்டாரு. அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து மார்னிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சார் ஜிம் தான் ஜங்க் ஒரு காஃபி மேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் விளையாண்டுறாங்க. பார்த்தா ஜங்க் வந்து ஜங்க் ஒரு ஷார்ட் மட்டும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டியோட ஷார்ட்ஸும் நம்ம ஜங்க் ஒரு ஷர்ட் தான் வெயிட் பண்ணியிருக்காரு. எனக்கு எல்லா ஷர்ட்டுமே வாஷிங் துவக்கி போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜங்க் ஆக்சுவலி ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. ஸ்கைப் மீட்டு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு எக்ஸ்கியூஸ்மே சொல்லிட்டு டக்குன்னு அதை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த மீட்டிங் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. மீட்டிங்கில் இருக்கியா ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. உள்ள வா சொல்கிறாங்க. ஜிம் உள்ள வராங்க. இப்போ ஜங்க் வந்து மீட்டிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் சார் ஓகே சொல்லிட்டு போய் அது வந்துட்டு கட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் உள்ள வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம் கிட்ட வந்து முதுகு லேப்பில் உட்காரக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜங்க் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. டீப்பா ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. காஃபி எடுத்து டயர்டாக இருப்பால ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ என்ன பிரிட்டி ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என் மேலே அவ்வளோ கேரிங் உள்ள வச்சுட்டு எப்போ என்னோட வந்தா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் வந்து அடிச்சுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அடிக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அடிக்கலாம் தான் அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் லைட்டை பிடிச்சி லைட்டை ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜங்கோட ஏஸில் ஒரு மாதிரி ரெப் பண்ணுறாங்க. ஜங்க் புரிஞ்சுக்கிறாங்க. சம்திங் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு இப்போ ஜாங்குக்கு அப்படி சொல்லி ரெட் பண்ணுறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் நான் பண்ணுறது தப்பாக கேட்குறாங்க. யார் சொன்னால் கேட்குறாங்க. அது சொல்கிறேன் நான் அவளோட ஹஸ்பண்ட் ஓகே நான் சொந்தமான பர்சன் ஓகேவா நீ எப்போ நினச்சாலும் ஓகேவா ஜங்க் சொல்கிறேன். நான் நினச்சா நீ நினச்சா ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்க் எதுக்கு பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அழகாக ஒரு வைல்டாக ஒரு டைம் போயிட்டுருக்கு. ஜிம் இப்போ நார்மலாக இருக்காது. ஜங்க் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி சம்டைம் கில்ட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் இதெல்லாம் மறந்துட்டு எனக்கு எல்லாரும் தலை யூஸ் பண்ணுறாங்க சரி அவருக்குமே தெரியும் அப்படின்னு கூட சரி ஓகே ஜங்க் நம்ம கூட இருக்க பொருள் குழந்தை பிறக்க வரைக்கும் அது வரைக்கும் நம்ம ஜங்க் கூட இருக்கலாம் சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அவங்க ஜங்க் ஜிம்மில் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு 3 மந்த் ஆஃப்டர் தான் அன்னைக்கு ஜிம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிசர்வீல் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவுக்கும் எனக்கு ரொம்ப ஒரிடாக இருக்குது. ஏன் வந்துட்டு இன்னமே பேபி வந்து பாசிட்டிவ் ஆகலை அந்த ப்ராசஸ் ஏன் சக்ஸஸ் ஆக முடியும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன ஃபோன் பண்ணுறாங்க ஜங்க்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் சொல்லுங்க சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா ஏன் என்ன இதாகலை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அவனும் ஹியூமன் தானே அவனும் மிஷின் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கோட ஜின்னுக்கு ஒரு மாதிரி கதையில் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு செகண்ட் அடுத்தது பண்ண முடியாதுல கொஞ்சம் போய் வெயிட் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நாங்கள் வரவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்லி ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஜிம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தாக்கா ஜிம் ப்ரெக்னென்ட் வித் ட்வின் பேபி டாக்டர் சொல்லுவோம். ஜங்கோட ஹாப்பினஸ் சொல்லவே இல்லை. டாக்டர் சொல்கிறேன் ஆமாம் ட்வின் பேபி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஜிம்முக்கு ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ட்வின் பேபி டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் டாக்டர் முன்னாடி ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்ணிட்டாங்க. லவ்வே சொல்கிறாங்க.
லவ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க ரொம்ப லவ்லி ஹஸ்பண்டாக இருப்பார் போல டாக்டர் நினைக்கிறாங்க. ஜிம் பேச ஓகே டாக்டர் சொல்லி மெடிசன் வாங்கிட்டு ஜிம்மில் கூப்பிட்டு வராங்க. ஜிம் பார்க்க ஜங்க் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற 1 வீக் போட்டோம்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜங்க் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ட்வின்லாம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பேபி பாசிட்டிவ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. அப்படியே சொல்லி இப்போ சொல்கிறாங்க ஒயின் பார்க்குற ஜங்க் நீங்கள் வந்துடலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஒர்க் இங்கே தான் இருக்குது. ஓகேவா நான் இங்கே மாற்றிட்டேன். நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கு டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அப்படியே அப்போ ஒயின் கேட்குறாமோ இப்போ ஜிம் எங்கே இருக்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். சரி ஓகே ஒரு விட மொன்னாருக்கும் தெரிஞ்சா அவங்க இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஜங்கு நினைக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம்மில் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தா அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் இருக்கா நான் வந்துட்டு தனியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஒயின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. என் ஒய்ஃப் வந்து யாரும் பிடிக்க முடியாது. ஜங்கு தான் ஜிம்மில் தான் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வாமிட்டர் மாதிரி இருக்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை ஜங்கு தான் அழகாக பேம்பர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு நைட்டு பகல்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணுறாரு அவ்வளோ லவ் பண்ணுறாரு. இப்போ ஜிம் வாமிட் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜங்கு வந்து ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. 1 கிளாஸ் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க உனக்கு தெரியாது நான் எந்த லவ் பண்ணுற சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் உனக்கு மட்டும் தான் எல்லாவும் உனக்கு தான் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் போக ஜிம்முக்கு ஜங்க் கூட இருக்க முடியுன்ற அளவுக்கு அவருக்கே வந்துட்டு தோணலை. எனக்கு அவர்கிட்ட இருக்க முடியாது அவருக்கு இப்போ தோணுச்சுன்னா அவர் அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மில் லெக்கெல்லாம் அழகாக ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி விட்றாங்க. கால் வலிக்கும் சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு லவ்லி ஹஸ்பண்ட் ஜிம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ லவ் பண்ணுறியா நீ இவ்வளோ பேசச்சா இருக்கியா ஜங்க் என் மேலே ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோலாம் பண்ணுறேன் எனக்காக சொல்கிறாங்க. ஜங்க் ஒவ்வொரு பார்த்து பண்ணுறாரு. மெடிசன் கொடுக்கதான் இருக்கட்டும் அது வந்து ஒரு ஒத்துக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. எனக்கு அவருக்கு பேபிஸ் வந்துருக்கு பரவாயில்ல தாண்டி ஜிமின் அவர் ரொம்ப ஜிம்மில் கேர் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாருங்கள் கை வைக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு 4 மந்த் இருக்கும். மம்மாப்பா ஓகேவா நீங்கள் மம்மா ஹார்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க எப்படி ஹார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் என் குழந்தைங்க சொன்னால் கேட்பாங்க சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கு எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ உயிராக இருக்காங்க. ஜிம் வந்து சின்னதாக வலிக்க சொன்னால் போதும் ஜங்கு அப்படியே பதறி போயிடுறாரு துடிச்சு போகிறாரு. அது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மார்க்கு எனக்கு எப்படி பர்சன் இந்த அளவுக்கு லவ் பண்ணி நீ ஜிம்முக்கு ஒரு மார்க் எனக்கு அவர் நினச்சிருப்பாரு. நம்ம விட்டுட்டு வந்துட்டா உமான் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இவ்வளோ கிரேஸில் வச்சுட்டு எப்போ என்னோட பர்சனுக்கு அவரோட வாழ முடியும்னு அவருக்கு புரியுது. சேம் டைம் அவர் யோசிக்கிறாங்கன்னா ஒயினும் பாவம் தானே சொல்லிட்டு ஏன்னா இப்போ லீகலாக தானே ஒய்ஃபு நமக்கு மேரேஜ் பண்ணியிருக்கலாம்னா அவளும் ஒய்ஃப் தானே ஜங்கு அதை ஜிம்மில் நினைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஜங்கு கொஞ்சம் ஒயினுக்கு சொந்தமான பாசன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிடாரு. கொஞ்சம் நம்ம ஜிம் தாண்டா இங்கே தனியாக இருக்க அவங்க வந்து இப்படிக்கா ஜங்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டே கொஞ்சம் விட்டு போனாங்கன்னா ஜிம் வந்து கொஞ்சம் கழிட்டு தனியாக ஃபீல் பண்ணுவார். அப்புறம் அவங்க ஜின்னு ஃபோன் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு குழந்தை வந்து ஒயின் காணது அக்காவோட குழந்தை சரியா சொல்லிட்டு அப்படி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அப்போ நம்ம ஜங்கு வந்து ஜிம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் ஜிம்மில் அழுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க யாரும் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜங்கு ஜிம்மில் வந்து ஃபோன் கூட பேச விட மாட்டாரு யாருக்கிட்டையும். அந்தளவுக்கு அவரே பார்த்துக்கிறாங்க யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது அவன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம் வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் வந்துட்டு எப்படி அக்கா நீ வந்து நீ ஹோல்ட் பண்ணுற பேபி வந்துட்டு நம்ம என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்கு சொந்தமானது இல்லை சொல்லிட்டு ஒரு அப்படி புரிய வைக்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஹார்ட் ஆகிட சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு தான் அப்படி பண்ணுறாரு. ஆனால் நமக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஏன்னா ஜங்கு ஜிம் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஓகே சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வா ரொம்ப வின்டர் சீசனாக இருக்குது சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் க்ளவுஸு நம்ம காலில் ஷாக்ஸ்லாம் போட்டு விட்றாங்க போட்டுக்கோ சொல்லிட்டு ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது ஜங்கும் சொல்கிறாங்க. ஷர்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது வா என்னோட குழந்தைங்க விளாட்றாங்களா சொல்கிறாங்க. சாரி நம்ம குழந்தைங்க விளாட்றாங்களா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இது உன் குழந்தை தான் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஏய் அடிப்பா இது நம்ம குழந்தை சரியாக சொல்கிறாங்க. மட்டும் சொல்லிட்டியா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு வீட்டில் சொல்லியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க டிவன் சொல்ல வேணாம் சரியாக சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் ஆஃப் சொல்கிறாங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன் சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு அழகா ஜிம்முக்கு அவர் ஷர்ட்டில் போட்டு விட்றாங்க. இந்த ஷர்ட் ஓகேவா கேட்குறாங்க. ஜிம்மில் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாஸ் ஜங்க் தர ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஜிம்மில். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டாக இதுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் சொல்கிறாங்க. வேலை ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு பண்ண ஆசை இருக்குது சொல்லி ஜங்க் வந்துட்டு ஒரு பாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவர் எடுக்கிறாரு எல்லாமே. ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக அவரே ஃபோட்டோ ஷூட் பண்ண ஓனாக தான் பண்ணுறாரு. கேமராலாம் வாங்கி அவரே